வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். ஆக்சுவலாக இது பழைய வீடியோ தான். நம்ம சேனல் ஆரம்பித்த காலத்தில் போட்ட வீடியோ. இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் எக்ஸ்பிளேஷனு ஜான் மாதம் போட்டிருப்போம். இப்போ டிசம்பர் மாதம் வந்துருச்சு. சரி, இந்த எல்லா வீடியோ ஒரே வீடியோ மாற்றிட்டா என்ன, 9 வீடியோ ஒரே வீடியோ மாற்றிட்டா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஒரு எபிசோடாக பார்த்தா அதை நம்ம ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது அந்த டைமில் போட்டது கரெக்டாக இருந்துச்சு. சரி, இப்போ ஒரே வீடியோ போட்டு அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டு சரி இது ஒரே வீடியோவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ ஒரே வீடியோ மாற்றி வச்சிருக்கேன். ஒரு சில விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2023 ரிலீஸ் ஆன சீரீஸ் PS4 அடாப்டேஷனில் வந்து சீரீஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ் அந்த சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முன்னாடியில் இருக்கிற மெயின் 2 கேரக்டர் யார் யார் ப்ளே பண்ணியிருக்காங்க அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். யார் யாருன்னா பெட்ரோ பாஸ்கல் வந்து ஜோயலாக ப்ளே பண்ணியிருக்காரு. பெட்ரோ பாஸ்கல் வந்து வண்டர் உமன் 1984 படத்தில் வில்லன் நடிச்சிருப்பாரு. பெல்லா ராம்சே அவங்க யாருன்னு தெரியல. அவங்க தான் எல்லியா ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த இதில். இந்த சீரீஸ் எப்படி எடுத்திருக்காங்க, ஏது எடுத்திருக்காங்கன்னு இனிமேட்டு இதுக்குள்ள போகலாம். வெல்கம் டு லாஸ்ட் ஆஃப் அஸ். ஆயிரத்தி 1978 ஒரு டிவி ஷோவில் 3 சயின்டிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்டீரியா டேஞ்சரா இல்லை ஃபங்கஸ் டேஞ்சரான்னு சொல்லி. கடைசியில் அது ஃபங்கஸ் தான் ரொம்ப டேஞ்சர்ன்ற மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. ஏன்னா பாக்டீரியானா கூட நீங்கள் அழிச்சிடலாம், ஆனால் ஃபங்கஸ் வந்து நீங்கள் செத்தாலும் உங்களுக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கும், அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபங்கஸ் தான் ரொம்ப டேஞ்சரான இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 2003 ஸ்டார்டிங்கில் சாராவை காட்டுறாங்க. சாரா யாருன்னா ஜோயலோட டாக்டர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேம் விளாண்டவங்களுக்கு. அவங்க அப்பா ஜோயல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஜோயலோட பிரதர் அங்கே டாமி வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு அவரும் வந்து ரேண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட. அதுக்கப்புறம் சாரா ஜோயல் வந்து ரூமுக்கு போய் ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ட்ராயர் ஓப்பன் பண்ணால் ஜோயலோட உடஞ்சி போன வாட்ச் இருந்துச்சு, ப்ளஸ் கொஞ்சம் காசும் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிறாங்க. அண்டு ஒரு கத்தியும் இருக்குது. அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டே அவள் நைபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஜோயல் கூப்பிட்றான். ஜோயல், டாமி அப்புறம் சாரா 3 பேரும் காரில் ஏறி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலை முடிச்சுட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி நேராக அந்த வாட்ச் கடைக்கு போகிறா. வாட்சை ரிப்பேர் பண்ணுறா. தென் வீட்டுக்கு வந்தால் யாரும் இல்லை. ஸோ நைபர் வீட்டுக்கு போகிறா. அங்கே அவங்க நாய்க்குட்டி இருந்துச்சு. அவங்க அது கூட விளாட்றா. டக்குன்னு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு சவுண்ட் கேட்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெலிகாப்டர்ஸ் பறந்துட்டுருக்கு. அப்புறம் வீட்டுக்கு ஜோயல் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கும் போது சாரா ஜோயலுக்கு பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கொடுக்குறா. அதுவும் ஜோயல் என்னென்னு திறந்து பார்த்தா அந்த வாட்ச், உடஞ்சி போன வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து திறந்து பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஜோயல் ஹாப்பி ஆகிட்டு சாராவை ஹக் பண்ணுறாரு. தென் சாரா தூங்க போயிடுறா. ஜோயலுக்கு ஃபோன் வருது டாமிக்கிட்டே இருந்து. நான் ஒரு பிரச்சனை இருக்க சீக்கிரமானு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்புறம் அடுத்து சாரா முழிச்சு பார்க்குறா. சாரா முழிச்சு பார்த்தா யாரும் இல்லை. திடீர்னு அவங்க பக்கத்து வீட்டு நாய் வந்து குலைக்குது. ஏன் குலைக்குது, எதுக்கு குலைக்குதுன்னு சொல்லிட்டு தெரில, ஆனால் குலைக்குது. ஸோ அதை என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க நைபர் வந்து ஏஞ்சி நிற்கிறாங்க. சாதாரணமாக ஏஞ்சி நிற்கிறாங்க, வந்து ஜாம்பியாக மாறிட்டாங்க. அவங்க அப்படியே அட்டாக் பண்ண வராங்க நம்ம சாராவை. அப்படியே பயந்து வெளியே ஓடுறா. பயந்து தெரிச்சு ஓடுறா நம்ம சாரா. வெளியே போகும்போது டக்கு நம்ம ஜோயலும் டாமியும் வந்துடுறாங்க. வந்து ஜோயல் வந்து அந்த நைபர், அந்த பாட்டியமாக இருப்பாங்களே, அவங்கள போட்டு டக்குன்னு அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு இங்கே ஜாம்பிஸ் வந்துருச்சு, நம்ம இதுக்கு மேலே இங்கே தான் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு கார் எடுத்துகிட்டு 3 பேர் கிளம்புறாங்க. போனால் ரோடு ஃபுல்லாக ஜாம்பிஸ், இந்த ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்குது. அப்படியே போகும்போது டக்குன்னு கார் வேறு ஆக்சிடென்ட் ஆயிடுது. கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவளுக்கு சாரா கார் உடஞ்சிது. அப்படியே பக்கத்தில் இருக்கிற வீடெலாம் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் என்னென்னா ஜோயல் டக்குன்னு எந்திச்சு சாராவை தூக்கிக்கிட்டு ஓடுறான். ஜாம்பிக்கிட்ட கடி வாங்கக்கூடாது, தப்பிச்சு போனோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறான். தூக்கிட்டு வரும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நில்லுங்க, நீ யார், உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்ற மாதிரி அவன் கேட்டுருக்கான். இல்லை சார், நாங்கள் இன்ஃபெக்ட் ஆகலான்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். டக்குன்னு மேலே இடத்துலேருந்து போட சொல்லிடுறாங்க. டக்குன்னு ஷூட் பண்ணுறான். ஜோயல் வந்து தப்பிச்சிடுறான் அந்த குண்டில். டக்குன்னு அந்த புல்லட் வந்து வாட்சில் பட்டுறது. அதனால் ஜோயல் சேஃப் ஆகிடுறான். அப்புறம் அந்த போலீஸ்காரனை வந்து டாமி கொண்டுடுறான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம சாரா எப்படி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போனாங்க. சாரா மேலே குண்டு பட்டுருச்சு. குண்டு பட்டு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கா. மொத்தமாக செத்துடுறா. அதை பார்த்துட்டு ஜோயல் கண்கலங்கிறாரு, அழ ஆரம்பிச்சிடுறாரு. அழுது அப்படியே துடிக்கிறாரு அந்த மனுஷன். அப்புறம் ஒரு 20 வருஷம் போயிடுது. ஜோயல் வந்து ஜாம்பிஸால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களோட டெட் பாடிஸ்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணி இந்த க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வேலைக்கு வந்து காசும் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஃபெட்ரான்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஃபெட்ரா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி ஆட்சி மாதிரி சொல்லுவாங்க. அவங்க கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்காங்க, இருக்கிற மக்கள் எல்லாரும்.
அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃப்ளைஸ். ஃபெட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஃபயர் ஃப்ளைஸ் இங்கே இருந்தாலும் வாங்க சரணடைங்கன்னு சொல்லிட்டு 4 ஃபயர் ஃப்ளைஸை பிடிச்சி தூக்கில் போடுறாங்க. இதை மாதிரி கவர்மெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் இருக்காதுங்க நம்ம சொல்லுங்க. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா ஜோயல் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் போய் பார்க்குறாரு. எனக்கு ட்ரக்கு கிடைக்குமா, என் பிரதர் டாமி தேடி போனோம், அவன் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ட்ரக் இருக்குது, பட் ஆனால் ஃபியூலும் பேட்டரியும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ பேட்டரிக்காக டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஒருத்தர் தேடி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. பேட்டரி எடுக்க போய் அவன்கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டினவங்கிட்ட தப்பிச்சு நம்ம டெஸ்ட்டு போகிறாங்க. டெஸ்ட் தப்பிச்சு ஃபெட்ரா ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஃபெட்ரா ஆட்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா பிடிச்சதுக்கப்புறம், நான் ஃபயர் ஃப்ளை கிடையாது, நான் சாதாரண ஆள் தான், நான் ஃபயர் ஃப்ளை குரூப்பை சேர்ந்தவ இல்லைன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யாரை காட்டுறாங்கன்னா எல்லியை காட்டுறாங்க. எல்லியை பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃப்ளை குரூப்ஸ் அவங்க தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏன் பிடிச்சி வச்சிருக்காங்க, எதுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் பிடிச்சி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜோயலை காட்டுறாங்க. ஜோயல் வந்து அந்த ஓனரை தேடி போகிறாங்க. இந்த மாதிரி டாமி வேலை செஞ்சுருக்கனால அவங்க ஓனர்கிட்ட டாமி எங்கே போயிருக்கான், எந்த இடத்துல இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை வாங்கிட்டு ஜோயல் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ஸும் வந்துடுறாங்க. டெஸ்ஸும் ஜோயலும் இந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் பேட்ரி எடுக்க போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா அவனை ஏமாதிரி போயிட்டான், ஒரு கேங் கிட்ட மாட்டிட்டு, நானும் அவங்ககிட்ட தப்பிச்சு வந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி டெஸ்ஸு சொல்கிறாங்க. ஜோயலும் டெஸ்ஸும் இப்போ ஒன்றா கிளம்பி போக போகிறாங்க. நெக்ஸ்ட்டு மார்லினோட இன்ட்ரோ காட்டுறாங்க. மார்லின் யாருன்னா ஃபயர் ஃப்ளைஸோட லீடரு. அவள் வந்து எல்லிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கன்ற மாதிரி அவங்க ஃபயர் ஃப்ளை ஆட்கள் கிட்ட சொல்லிடுறா. அதே சமயம் இங்கே ஜோயலும் டெஸ்ஸும் கிளம்பிட்டாங்க, கிளம்பி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் அவள் போயிட்டு எல்லிக்கிட்ட பேசுகிறான். நம்ம மார்லின் போயிட்டு நீ எதுவும் பயப்படாத, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எதுவும் இது பண்ணாதன்ற மாதிரி சொல்லி அவளை இது பண்ணுறாங்க, கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜோயலும் டெஸ்ஸும் கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த பேட்ரி இத்தனை அந்த இடத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளே போயிட்டு எங்கேனா போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சா அந்த பேட்ரி இருக்குது, ஆனால் அந்த ஆள் இருக்கான், அந்த பேட்ரி விற்றவன் செத்து போயிருக்கான். அவன் வந்து ஃபயர் ஃப்ளைஸ்கிட்டையும் இந்த மாதிரி பேட்ரி விற்கிறான்னு சொல்லிட்டு ஏமாற்றிருக்கான், நம்ம ஆள்கிட்டையும் ஏமாற்றிருக்கான். அதனால் அந்த ஃபயர் ஃப்ளை இல்லைனா மார்லின் போட்டு தள்ளிட்டாங்க. டக்குன்னு என்னென்னா இப்போ நம்ம ஜோயல் வந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டக்குன்னு ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜோயலை குத்த வரான். வேறு யாரும் இல்லை, எலி தான். இங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மார்லின்னு வந்துடுறாங்க. மார்லினுக்கு ஆல்ரெடி டெஸ்ஸு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. அதனால் நீயா அப்படின்ற மாதிரி ஆமான்னு சொல்லிட்டு இப்போ மார்லின் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி டெஸ்ஸுக்கிட்டும் ஜோயல்கிட்டையும் கேட்குறாங்க. என்ன ஹெல்ப்னா, இந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணை போயிட்டு நான் சொல்கிற இடத்துல கரெக்டாக போய் ஒப்படைக்கணும், ஒப்படைச்சா உனக்கு காரு, பேட்ரி, ஃபியூவலு எல்லாமே கிடைக்கும், நீ இந்த வேலையை மட்டும் பண்ணி கொடு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவனுக்கு எல்லாமே தேவைப்படுதில்ல, இப்போ அவன் பிரதரை கண்டுபிடிக்கணும், அதுக்காக ஜோயல் ஒத்துக்கிறான். ஓகே நான் பண்ணித்தரேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அங்கேருந்து இப்போ ஜோயல், எல்லி, டெஸ் 3 பேரும் கிளம்புறாங்க. அவங்க 3 பேரும் போயிட்டு இருக்க வழியில் டக்குன்னு போலீஸ் வந்துடுறாங்க. ஜோயல், டெஸ்ஸு, எலி 3 போகிற வழியில் போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. கையை தூக்க சொல்கிறாங்க. 3 பேரும் கையை தூக்கிட்டு முட்டி போடுறாங்க. ஒவ்வொருத்தரையே போலீஸ் செக் பண்ணுறாங்க. ஜோயலுக்கும் டெஸ்ஸுக்கும் க்ரீன் லைட் வந்துடுது. எலியை செக் பண்ணும்போது ரெட் லைட் வரும்போது டக்குன்னு அடிச்சிடறா, எலி அடிச்சிடறா. எலி அடிக்கும்போது போலீஸ்காரன் டக்குன்னு லைட் எடுத்து காட்டும் போது ஜோயலுக்கு இந்த பிடிஎஸ்டினால அவரோட பொண்ணு இறந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அதான் சாரா இறந்து போனா பார்த்தீங்கன்னா அந்த சீன் ஞாபகம் வந்து அந்த போலீஸ்காரன் தான் அந்த போலீஸ்காரன் நினச்சி போட்டு குத்தா குத்தி எடுத்துடுறாரு. குத்தி எடுத்ததுக்கப்புறம் இவங்க பார்த்துடுறாங்க, டெஸ் வந்து பார்த்துறாங்க, என்ன இவ கை கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லி வந்து சொல்லி புரிய வைக்கிறா, இந்த மாதிரி நான் இம்யூன், எனக்கு கடிச்சு 2 வாரம் ஆகுது, இந்நேரத்துக்கு கடிச்சிருந்தா நான் எப்பயோ ஜாம்பியா மாதிரி இருக்கணும், நான் இப்போ வரையும் ஜாம்பியா மாறாமல் நான் இதுவாக இருக்குன்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறா 2 பேருக்கும். அதுக்கப்புறம் ஜோயலும் டெஸ்ஸும் இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம், இங்கே பேசினா எல்லாருக்கும் ஆபத்து, நம்ம இங்கேருந்து கிளம்புவோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. 2003 என்ன காட்டுறாங்கன்னா இந்தோனேஷியாவை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு டாக்டர் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உங்கள் ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த டாக்டரும் கேட்குறாங்க, என்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னையே அரெஸ்ட் பண்ணுறீங்க, அது மாதிரி கேட்குறாங்க. அரெஸ்ட்லாம் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட நேம் போடுறாங்க. அவங்க பேர் வாயில் நுழையில, அதனால் இங்கே இந்த ஃபோட்டோ போடுறோம் பாருங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே அந்த டாக்டர் மைக்ரோஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அந்த இன்ஃபெக்ட் ஆன பர்சனை செக் பண்ணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க பாடி வந்து மார்ச்சுரியில் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களா, அந்த ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. முதல்ல கையில் பார்த்தீங்கன்னா கையில் அதுக்கான அந்த தழும்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வாய்க்குள்ளேருந்து எடுத்து பார்க்குறாங்க. அந்த இன்ஃபெக்ட் ஆன இந்த பொருள் இருக்கும், அது இருக்குது, அந்த கிருமி, அந்த பாக்டீரியா, அதை எடுத்து பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு வெளியில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதை மாதிரி இது ரொம்ப டேஞ்சரான பாக்டீரியா, இதுக்கான சயின்ஸில் க்யூரே கிடையாது, நீங்கள் எந்த வேக்சின் தயாரித்தாலும் சரி, எந்த மெடிசன் தயாரித்தாலும் சரி,
இதை வச்சு க்யூர் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம், எப்படி இது இன்ஃபெக்ட் ஆச்சுன்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் கிட்ட கேட்குறாங்க. இதை மாதிரி இந்த ஆஃபீஸருக்காச்சு இதுக்கு முன்னாடி ஒரு 14 ஆஃபீஸர் இருந்தாங்க, அவங்களும் இதே மாதிரி தான் போயிட்டாங்க. ஸோ அந்த 14 ஆஃபீஸரும் இப்போ வெளியே இருந்தாங்கன்னா ரொம்பவே ஆபத்து, ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பரவுன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷனே இல்லையான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒரே ஒரு சொல்யூஷன் தான், நீங்கள் வந்து பாம் போட்டு எல்லாத்தையும் கொல்றது தான் ஒரே வழி. இதை வச்சு தான் இந்த மக்களை நீங்கள் இது பண்ண முடியும், அந்த வைரஸ் போகிறவங்க எல்லாத்தையும் சாவடிக்க முடியுன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாங்க. கட் பண்ணால் 2023 காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் எலியை காட்டுறாங்க. ஜோயல் அண்ட் டெஸ்ஸை எலியை கேட்குறாங்க, நீ நிஜமாலே இம்யூன்டா இல்லை அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக அப்படி சொன்னியா, இல்லை இன்னும் இன்ஃபெக்டடாக இன்னும் ஜாம்பியாக மாறாமல் இருக்கேன்ற மாதிரி கேட்குறேன். அவன் சொல்கிறேன், நான் சத்தியமாகவே இம்யூன்டு, என்னை வச்சு மார்லின் நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கா, என் கையை பிடிச்சி 10 தடவை என்ன சொல்லுவா, அதில் ஏதாவது ஒரு செகண்டில் நான் மான்ஸ்டராக மாறினா இல்லையன்றதை பல முறை செக் பண்ணி பார்த்துருக்காங்க, நான் ஒரு தடவை கூட மாறினதில்லை அப்படின்றத திட்டவட்டமாக அடித்து சொல்கிறா. அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ எதாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளும் சரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட போகிறா. அந்த டைமில் வந்து டெஸ்ட் கேட்குறாங்க, அவள் நிஜமாக நம்பலாமா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அது நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு பேட்ரி தான் முக்கியம், பேட்ரி கிடச்சின்னா அவளை இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அவளும் இந்த மாதிரி கேட்டுடுறா, இந்த மாதிரி நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, நிஜமாலே நான் உண்மை தான் சொல்கிறேன், நான் இம்யூன்டு தான், என்னை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுக்கு இவங்க டெஸ்ட் கேட்குறாங்க, எதுக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல, நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், மார்லின் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவ தான் அந்த க்யூர்னால இவளை வச்சு சரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபயர்ஃப்ளை கேம்ப் இருக்குது, அங்கே இவளை கரெக்டாக கொண்டு போய் ஒப்படைச்சா இவளை உடம்புல இருக்கிற பிளட்டு டிஎன்ஏ வச்சு அந்த மருந்து ரெடி பண்ணிடுவாங்க, அதுக்காக தான் அவங்க கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த ஃபயர்ஃப்ளை லீடர். அதனால இவங்க 3 பேர் சரி சொல்கிறது உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியே கிளம்புறாங்க. இவங்க 3 பேரும் வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே போய் பார்த்தா ஃபெட்ரா ஆட்கள் ஃபுல்லாக பாம்பு போட்டுருக்காங்க, ஏன்னா அந்த ஜாம்பிஸ் வந்துடும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரோடே உடஞ்சு கிடக்கு. இப்போ 2 சைடு இருக்குது, எந்த சைடு போகலான்றது குழப்பமாக இருக்குது. இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமான்ற மாதிரி கேட்குறான் ஜோயல். ஏன்னா இப்போ ஷார்ட் ரூட்டில் போனால் நிறைய ஜாம்பிஸ் இருக்குது, நம்ம சுற்றிட்டு போகலான்ற மாதிரி டெஸ்ஸு சொல்கிறாங்க. டெஸ்ஸு அதே மாதிரி இல்லிக்கிட்ட கேட்குறாங்க, நீ யார், உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்க, எப்படி உங்ககிட்ட வந்து மாட்டினன்ற மாதிரி ஃபயர்ஃப்ளை கிட்ட மாட்டின மாதிரி கேட்டாங்க. எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, நான் ஒரு அனாதை, இதை மாதிரி நான் ஒரு இடத்துல மாட்டியிருந்தேன், இந்த மாதிரி ஃபயர்ஃப்ளைஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவளை பற்றி அவள் சொல்கிறா, டெஸ்ஸுக்கிட்ட சொல்லிட்டு வரா. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. எல்லி அந்த குளத்தை பார்த்து கேட்குறா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் ஆழம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜோயல் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இறங்குறான். பார்த்தீங்கன்னா ஆழம் பெருசாக இல்லை. எலி இப்படியே ஃபாலோ பண்ணி வரா, ஜோயலை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அங்கே பார்த்து சும்மா விளையாட்டுருக்கா. விளையாடும்போது ஒரு எலும்பு கூடு கிடக்கு, அதை பார்த்துட்டு ஏதோ ஜாம்பி இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் புரியுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, டெஸ்ட் நான் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு போய் பார்க்குறேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து எல்லி கேட்குறா, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராச்சும் இழந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறா. நிறைய வாட்டி நிறைய பேர் இழந்திருக்குன்ற மாதிரி ஜோயல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம இவங்க தான் சாரா இழந்துட்டாங்களா போன எபிசோடில், அதை தான் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் டெஸ்ஸு வழியை கண்டுபிடிச்சிட்டா, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. 2 பேரும் வராங்க. அங்கே போய் பார்த்தா அப்படியே கீழே எட்டி பார்க்குறாங்க, பூரா எலும்பு கூட கிடக்கு, எல்லாம் செத்து கிடக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே நிறைய ஜாம்பிஸ் இருக்குது போல், அப்போ இங்கே இருக்கிறது சேஃப், நம்ம சுற்றிட்டே போகலாம், ஏதாவது உங்களுக்கு வழி தெரிஞ்சால் சொல்லு ஜோயல்ன்ற மாதிரி கேட்குறாங்க. என்னன்னா ஒரு மியூசியம் இருக்குது, நம்ம மியூசியம் வழியாக போனால் இன்னும் ஈஸியாக போயிடலாம், அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜோயல் சொல்கிறான். அப்புறம் 3 பேரும் மியூசியம்குள்ளே போகிறாங்க. ஜோயல் செக் பண்ணுறான், அங்கே ஒருத்தன் செத்து கிடக்குறான், பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ 2 பேரும் பயப்படுறாங்க, இப்போ ஜாம்பி ரொம்ப பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி. ஸோ சத்தம் போடாமல் வாங்க, ரொம்ப பொறுமையாக பேசுங்கன்ற மாதிரி ஜோயல் சொல்கிறான். ஜோயல் அப்படியே பொறுமையாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒளியிறான். இவங்க டெஸ்ஸும் எலியும் பின்னாடி வந்து கூட வந்து ஒளியிறாங்க. அங்கே இது கண்ணாடி தெரியுது, கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஜாம்பியோட ரிஃப்ளெக்ஸ் தெரியுது, அதாவது அதோட வெளிச்சம் தெரியுது. ஜாம்பி அப்புறம் அவங்க கிட்ட பொறுமையாக வருது. ஜாம்பி இவங்களை பார்த்து கத்த ஆரம்பிக்குது. கத்த ஆரம்பித்தோடனே ஜோயல் சண்டை போடுறான். இவங்க 2 பேர் ஓடுறாங்க, நம்ம டெஸ்ஸும் எலியும் ஓடுறாங்க. ஓடி வேறு இடத்துல போய் ஒளியிறாங்க. ஜோயல் அடித்து போட்டு டக்குன்னு இங்கே வந்துடுறான். வந்துட்டு அங்கே கூடவே ஒளியிறான். ஜாம்பியும் பின்னாடியே வருது, பொறுமையாக வருது. அப்புறம் அந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா எலியை பார்த்து எலியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. எலியை கடிக்கும்போது ஜோயல் வந்து டக்குன்னு அந்த ஜாம்பியை அடிச்சிடறான். அடித்த உடனே இன்னொரு ஜாம்பி வருது, அதையும் கொண்டுடுறாங்க. 2 ஜாம்பியும் கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ டக்குன்னு இவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம டெஸ்ஸுக்கு சேஃபாக இருக்காங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா, நான் சேஃபாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு எலியோட கையில் பார்த்தா மறுபடியும் கிடச்சிருக்கு. அவள் ஏற்கனவே இன்ஃபெக்டடாக இம்யூனாக இருக்கா, திரும்பி அவள் கையில் கிடச்சிருக்கு. ஏற்கனவே இன்ஃபெக்டடாக இவரை கரெக்டாக ஒப்படைக்க சொன்னாங்க, கையில் வேறு கிடச்சிருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க 2 பேரும். சரி இங்கே பேச வேணாம், நம்ம போய் வெளியே போய் பேசிக்கலான்ற மாதிரி வெளியே போகிறாங்க. வெளியே போனால் அது மாதிரி லூட் அடிக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்குது, அங்கே போய்ட்டு திறந்து பார்க்குறாரு ஜோயல்.
திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செத்து கிடக்குறான். அப்போ இன்னும் ஜாம்பிஸ் இன்னும் நிறையா இருக்குது போல், நம்ம போகிற வழி ஃபுல்லாக நிறைய ஜாம்பிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா இன்னும் நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. சாதாரண மனுஷங்க, ஜாம்பிஸ் இல்லை, சாதாரண ஆட்கள் நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபெட்ரா ஆட்கள் யாராச்சும் கொண்டிருப்பாங்க சந்தேகப்பட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவங்கள போயிட்டு டெஸ்ட் செக் பண்ண போகிறா. எதுக்கு இவங்களை செக் பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாமல் யாராவது இன்ஃபெக்ட் ஆகி கிடச்சுன்னா என்ன பண்ணுன்ற மாதிரி கேட்குறான். இல்லை அவங்க தான் மேப் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறோன்ற மாதிரி பார்க்குறான். இவ எதுக்கு மேப் எடுக்கிறான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அது மாதிரி ஜோயல் கேட்குறான், உனக்கு தான் தெரியுமே ஃபயர் ஃப்ளைஸ் தெரியும், நீ அவங்க கூட பேசியிருக்க, நீ எதுக்கு, உனக்கு தான் ரூட் தெரியுமே, எதுக்கு மேப் போய் தேடுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்க புரிஞ்சுக்கங்க, நான் உங்க கூட கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், அப்புறம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. டக்குன்னு எல்லிக்கு டவுட் வந்து அவளுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல வரா. அவன் சொல்கிறது உண்மையா, நீ இன்ஃபெக்ட் ஆயிருக்கேன்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் இன்ஃபெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை காட்டுறாங்க. கழுத்தில் பார்த்தீங்கன்னா கடிச்சிருக்கு. கடிச்ச உடனே எலியை நான் செக் பண்ணோன்னு சொல்லிட்டு எலியோட கையை செக் பண்ணி பார்க்குறேன். எலி கை பார்த்தீங்கன்னா திரும்பி இம்யூன் ஆயிடுச்சு. எலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாம்பி கடிச்சாலும் இம்யூன் ஆயிடுறா. அதான் அவளோட பவர். ஸோ இவ்வளோ கடிச்ச உடனே ஓகே இப்போ ஜாம்பி கடிச்சிருக்கு, அப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஜோயல் செக் பண்ண போகிறான். போகும்போது அங்கே நிறைய ஜாம்பிஸ் இருக்குது, எழுந்து வருது. ஸோ அதனால் இங்கே சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி, நீங்கள் போங்க எலியை பத்திரமா பார்த்துக்கங்கன்ற மாதிரி இவ சொல்கிறா. டக்குன்னு அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த பெட்ரோல் ட்ரம்மெலாம் இருக்கா, அதெல்லாம் தட்டி விட்றா. தட்டி விட்டு லைட்டர் எடுக்கிறா நம்ம டெஸ் வந்து. டக்குன்னு நம்ம ஜோயலும் எலியும் வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது இவ டக்குன்னு அந்த லைட்டரை வச்சுட்டு பற்ற வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே நிறைய ஜாம்பிஸ் உள்ள வந்துடுது. கடிக்க போகும்போது அந்த லைட்டர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஒர்க் ஆகலை. திரும்பி டக்குன்னு ஒரு ஸ்பாட்டில் ஒர்க் ஆயிடுது. ஒர்க் ஆகணும் டக்குன்னு பற்ற வச்சிடறா. பற்ற வச்ச உடனே அந்த பில்டிங்கே வெடிச்சிருது. பில்டிங் வெடிச்சு எல்லாருமே டெஸ்லேருந்து இங்கே இருக்கிற ஜாம்பி எல்லாருமே இறந்துடுறாங்க. ஜோயலும் எலியும் பார்க்குறாங்க. ஜோயலும் எலியும் அங்கேருந்து தப்பிச்சு 10 மைல்ஸ் தூரத்தில் ஒரு இடத்துல இருக்காங்க. ஜோயல் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. எலியும் வேணும்னு கேட்குறாங்க. ஜோயலும் ஃபுட்டு கொடுக்குறாரு. அப்போ எலி ஜோயலை கேட்குறா, டெஸ்ஸி சித்த நினச்சி எப்படி ஃபீல் பண்ணுற, கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜோயல் வந்து இதை மாதிரி அது காரணம் நீ தான், உன்னை காப்பாற்ற போய் தான் வேறன்ட்டான்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு எலி கோவப்பட்டு என்ன ப்ளேம் பண்ணாத, அதுக்கு எல்லாரும் தான் காரணம், அது வந்து நேச்சர், நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறா. சரி நம்ம தேவையில்லாமல் பேசுவோம்னா, நம்ம போகிறதுக்கு இன்னும் 500 கிலோமீட்டர் மேலே இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு, நீ கரெக்டாக என் கூட வந்தால் அவனை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பேன், நம்ம தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ண வேணான்ற மாதிரி எல்லிக்கு சொல்லி புரிய வைக்கிறான். எல்லி ஜோயல் கிட்ட கேட்குற எப்படி இந்த ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் ஸ்டார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜோயல் சொல்கிறான், எனக்கு எப்படி பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எங்கள் நைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கெட் ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சாராக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது வந்து ஃபஸ்ட் எபிசோடில் வரும். இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பிஸ்கெட் சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு. அந்த பிஸ்கெட் மூலமாக கூட அந்த ஃபங்கஸ் பரவி இருக்கலாம். ஏன்னா அது ஃபங்கஸ் வந்து பிஸ்கெட்டில் அவங்களுக்கு ஈஸியாக பரவும். அதனால் அந்த வீட்டு மூலமாக பதவி, அது மூலமாக இவங்க ஜாம்பி அட்டாக் ஆகிய மாதிரி ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த பிஸ்கெட் எக்ஸ்போர்ட் ஆகி அந்த பிஸ்கெட் சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் அட்டாக் ஆகி அந்த ஜாம்பிஸ் கிட்ட இந்த மற்றவங்க கிட்ட பரவிருக்கலான்ற மாதிரி ஜோயல் வந்து எல்லிக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அவ்வளோ புரிஞ்சுக்கிறா. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் போகிறாங்க. ஜோயல் அந்த வீட்டில் லூட் அடிக்கலாமான்னு கேட்குறாரு. எல்லியும் லூட் அடிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போய் லூட் தேடுறாங்க. ஸோ ஜோயல் தேடினா எதுவும் கிடைக்கல. எல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டாக ஒரு டோர் கண்டுபிடிக்கிறா. அங்கே உள்ளே போய் இறங்குறா. இறங்கி போய் செக் பண்ணி பார்த்தா லூட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆமோ பாக்ஸ், ஒரு புல்லட் பாக்ஸ் மட்டும் இருக்குது, அது எடுத்துக்கிறா. அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அப்படியே லைட் அடிச்சு பார்க்கும்போது ஜாம்பி சவுண்டு கேட்குது. அங்கே ஒரு ஜாம்பி பார்த்தீங்கன்னா துடிச்சிக்கிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பாதி செத்து சாகாமல் இருக்குது. அதை வந்து எல்லி கொண்டுட்டு வந்து ஜோயல் கூப்பிட்றான், எல்லின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இவ்வளோ வந்துடுறா. வந்துட்டு அந்த ஆமோ பாக்ஸ் எடுத்து ஜோயலுக்கு கொடுத்துட்றா. கொடுத்துட்டு 2 பேரும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. வீட்டு விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஃப்ராங்க் வீடு இருக்குது, அங்கே போகலான்ற மாதிரி ஜோயல் சொல்கிறான். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் இருக்குது. அங்கே அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட நிறைய கிடக்கு. இங்கே நிறைய பேர் செத்து போய் அவங்களோட எலும்பு கூட நிறைய கிடக்கு. அதை பார்த்து எல்லி கேட்குறா, என்ன இவ்வளோ எலும்பு கூட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஜோயல் சொல்கிறான், ஒன்று ஃபெட்ரா ஆட்களை வந்து கொண்டிருப்பாங்க, ஃபயர் ஃப்ளைஸ் கொண்டிருப்பாங்க, இல்லைனா ஜாம்பிஸ் கொண்டு இருக்கும், இல்லைனா ஜாம்பியோட எலும்பு கூட இருக்கலான்ற மாதிரி ஒரு இங்கேருந்து கட் பண்ணால் 2003 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2003 அப்போ ஃபெட்ரா ஆட்களே ஃபுல்லாக சிட்டியை லாக்டவுன் பண்ணிடுறாங்க. மக்கள் எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சிடுறாங்க. இந்த நோய் பரவ ஆரம்பித்த பீக் டைமே எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. அப்போ ஒருத்த மட்டும் என்னென்னா கன் எடுத்து வெளியே பார்க்குறான், யாராச்சும் இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா ஊரில் ஒருத்தனும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறான்னா ஊரில் இருக்கிற ஃபுட்டு, அப்புறம் இந்த பெட்ரோலு, கேஸு, அப்புறம் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். அந்த ஊரில் இருக்கிற பொருட்களை அவனே என்னன்னா கரண்ட்டு கட் பண்ணிடுவாங்க, இதை உடனே ஜென்ரேட்டரை எடுத்துக்கிட்டான், எல்லாமே எடுத்துக்கிட்டான். அவன் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கான். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் பார்க்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வருது. அங்கேயே ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கான். இந்த ட்ராப்பில் மாட்டி ஜாம்பி செத்து போயிடுது.
அதுக்கப்புறம் வீட்டை லாக் பண்ணிடுறான். இந்த மாதிரி ஜாம்பிஸ் எதுவும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிடுறான். பாஸ்வேர்ட் போட்டு தான் டோர் திறக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் 2007க்கு ஸ்டேட்டஸ் ஸ்கிப் பண்ணுறாங்க. அந்த டைமில் சிசிடிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் இதே ஆள். அங்கே பார்த்தீங்கன்னா எவனோ குழியில் விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. சரி வெளில போய் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். ஒருத்தன் விழுந்து கிடக்குறான். எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் இன்ஃபெக்டட் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணி அந்த மிஷின்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்குறான். இன்ஃபெக்டட் இல்லை நிஜமாலே. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டு போய் ட்ரெஸ்ஸு ஃபுட்லாம் கொடுக்குறான். கொடுத்துட்டு விசாரிக்கிறான், நீ யார், எதுக்கு இங்கே வந்து. நானும் இந்த மாதிரி ஒரு சர்வைவர் தான், என் பேர் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ராங்க் கேட்குறான், உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு. என் பேர் பில் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இவன் பேர் பில்லு. அப்புறம் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பியானோவை பார்க்குறான். பியானோவை பார்த்து இவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான் ஃப்ராங்க். அதை இவனும் பார்க்குறான். பார்த்துட்டு இது மாதிரி இவனும் அந்த பியானோ எடுத்து வாசிக்கிறான். வாசிச்சுட்டு யார் உன் லவர் நினச்சி வாசிக்கிறியான்ற மாதிரி இவன் கேட்குறான். ஃப்ராங்க் வந்து இவனை பார்த்து ஆமாம் லவ்வர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே புரிஞ்சுச்சு. அப்போ என்ன ஒரு எல்ஜிபிடிக்யூ சீனு வைக்க போகிறாங்கன்னு நினச்சா மாதிரியே ஒரு எல்ஜிபிடிக்யூ லிப்லாக்கை வச்சாங்க. நான் அதில் காட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் டைம் லைனை கட் பண்ணிட்டு 2010க்கு போடுறாங்க. 2010ல் பார்த்தீங்கன்னா பில்லு வந்து கேட்குறான், ஃப்ராங்க் எங்கே கிளம்புற, என்ன விஷயன்ற மாதிரி கேட்குறான். இல்லை நான் வந்து ஃபுட்டு ஒரு சில சப்ளைஸ்லாம் எடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லுவேன். எல்லாமே இருக்கே, ஏன்டா அப்புறம் போகிறேன்ற மாதிரி இவன் பில்லு கேட்குறான். இல்லை அது கண்டிப்பாக போய் ஆகணான்ற மாதிரி சொல்லி என்ன மழுப்புறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுறான். இது மாதிரி ரேடியோவில் இது மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, ஹெல்ப் வேணுன்ற மாதிரி கேட்டான். யார் அவன், எதுக்கு ஹெல்ப் கேட்டான்ற மாதிரி கேட்டால் அவன் பேட்டா ஜோயல் அப்படின்றாங்க. ஓகே ஜோயலோட இவங்க லிங்க் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஃப்ராங்க்னு சொன்னான். ஓகே ஃப்ராங்கோட இதை லிங்க் பண்ணிட்டாங்க, கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஜோயல், டெஸ், அப்புறம் இவன் ஃப்ராங்க், அப்புறம் பில்லு, இவங்க 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபுட்டு கொடுத்ததுக்கு நன்றின்ற மாதிரி இவங்க 2 பேரும் தேங்க் பண்ணுறாங்க, பில்லுக்கும் ஃப்ராங்க்குக்கும். அப்புறம் உங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட கேளுங்க, நான் பண்ணுறேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜோயல் வந்து சொல்கிறான், என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன்ற மாதிரி, எனக்கு சப்ளைஸ் வேணுன்னா கூட கேளுங்க, நான் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட டீல் பேசுகிறான். பில்கிட்டையும் ஃப்ராங்க்கிட்டையும் பேசிட்டு அவன் போகிறான். இதுக்கப்புறம் டைம் லைன் 2013க்கு ஸ்கிப் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபெட்ரா ஆட்கள் பார்த்தீங்கன்னா எப்படியோ பில்லோட வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஜாம்பிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. இல்லைனா ஃபயர் ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. ஜாம்பிஸ் ஃபயர் ஃப்ளைஸ்ன்னு சந்தேகப்பட்டு வந்துட்டு இவனும் கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிடறான். நம்ம பில்லு வந்து டக்குன்னு சவுண்டு கேட்டு ஃப்ராங்க்கும் ஓடி வந்து பார்க்குறான், அவனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா டக்குன்னு குண்டடிப்பட்டதுனால இவன் டக்குன்னு தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறான். ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். இதுக்கப்புறம் டைம் லைன் ஸ்ட்ரெயிட்டாக 10 வருஷம் கழிச்சு 2023 காட்டுறாங்க. ஃப்ராங்க்குக்கு பார்த்தீங்கன்னா கால் போயிடுச்சு. இவன் நல்லாயிடுறான், பில்லு நல்லாயிடுறான். ஃப்ராங்க்குக்கு பார்த்தீங்கன்னா கால் போயிடுச்சு. அவன் கால் போயிட்டு அப்படியே ஒரு பேரலைஸ் ஆகிட்டான். பக்கவாதம் வந்து அப்படியே இதாகிட்டான். அப்புறம் இவன் தான் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலன்ற மாதிரி ஃப்ராங்க் சொல்கிறான். இவனும் அதான் சொல்கிறான், பில்லு எனக்கும் பிடிக்கல, நம்ம போயிடலாம், அந்த இடத்த விட்டு போயிடலான்ற மாதிரி 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த இடத்த விட்டு கரெக்டாக கிளம்பும்போது ஜோயல் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாப்புல. கரெக்டாக ஜோயல் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இவன் வேறு கூப்பிட்டு பார்க்குறேன், பில் ஃப்ராங்க்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன், யாருமே இல்லை. டக்குன்னு எல்லி கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பட்டுது. அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறா. அங்கே அப்படியே ஒரு கீயும் இருக்குது. கீ எடுத்து அப்படியே ஜோயல் கிட்ட தரா. அப்படியே அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி அன்புடன் பில் எழுதி கொள்வது, இந்த மாதிரி ஃப்ராங்க்குக்கு வந்து பேரலைஸ் ஆயிடுச்சு காலு, அதனால் எனக்கும் வாழ பிடிக்கல, அவனுக்கும் வாழ பிடிக்கல, நாங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், இப்போ இந்த உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்களாலேயும் நிம்மதியாக இருக்க முடியல, இந்த விஷயத்தில் எங்களால் எதுவும் பண்ண முடியல, எங்களால் இருக்கவே பிடிக்கல, சத்துலாம் போல இருக்குன்ற மாதிரி 2 பேரும் ஃபீல் பண்ணி லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு நல்ல ஆள் யாருன்னு தெரியல, அதனால தான் உனக்கு எழுதி வச்சுருக்கோம் ஜோயல், தயவு செஞ்சு இதில் இருக்கிற பொருள் எல்லா லூட்டு எல்லாமே நீ எடுத்துக்கோ, உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. செத்துட்டாங்களா உயிரோட இல்லையான்றதெல்லாம் தெரியல. என்ன ஆச்சுன்னு அடுத்த எபிசோடு பார்த்தா தான் தெரியும். அந்த கீ எடுத்துகிட்டு ஜோயல் வெளியே போகிறாரு. வெளியே பார்த்தீங்கன்னா கராஜ் இருக்குது. கராஜில் அந்த சாவி போட்டு ஓப்பன் பண்ணால் உள்ள கார் இருக்குது. காரு ப்ளஸ் அந்த பேட்ரி, உனக்கு தேவையான சப்ளைஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு காரை போட்டு காரை ஆக்டிவேட் பண்ணிடுறான். காரில் பேட்டரி போட்டு சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அந்த டைமில் வீட்டுக்குள்ளே வந்து எல்லி உட்காந்துருக்கா. எல்லிக்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி கார் ரெடி பண்ணிட்டேன், இப்போ நேராக நம்ம என் பிரதர் டாமியை தேடி போகிறோம், அவன் தான் இப்போ நமக்கான ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரே ஆளுன்ற மாதிரி சொல்கிறான். அங்கே போகிறதுக்கு ஒரு 3 கண்டிஷன் எல்லி இதை மட்டும் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். அது என்னென்ன கண்டிஷன்னா, இந்த மாதிரி டெஸ்ஸு செத்துது, டெஸ்ஸு உயிரோடு இருக்குது, டெஸ்ஸை பற்றியே நீ பேசக்கூடாதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷன் போடுறான். 2வது கண்டிஷன் என்னென்னா, உன் கையில் இந்த மாதிரி கடிப்பட்டது, நீ இம்யூன் ஆன, இந்த மாதிரி இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாத. 3வது என்னென்னா, என் பேச்சு கேட்டு தான் நீ செயல்படணும், உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறான். இந்த 3 கண்டிஷனுக்கு ஓகேனா நீ என் கூட வான்ற மாதிரி ஜோயல் கண்டிஷன் போடுறாப்புல எலிக்கு.
அதுக்கப்புறம் ஜோயல் லூட்லாம் எடுத்து வச்சிடறான். எல்லியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாக இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கன் இருக்குது, ஒரு பிஸ்டல் இருக்குது. பிஸ்டல் எடுத்துட்டு ஜோயலுக்கு தெரியாமல் அவள் பேக்கில் போட்டு ஒளிச்சு வச்சிடறா. டக்குன்னு இவங்க அந்த கார் எடுத்துட்டு அப்படியே வெளியே கிளம்புறாங்க. எல்லி அந்த கன்னு திருட்டு வந்தா பார்த்தீங்களா, அந்த இதுலேருந்து இவன் வீட்டிலேருந்து பில் அண்டு ஃப்ராங்க் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தா பார்த்தீங்களா, அந்த கன்னை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வெளியே காட்டுறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஜோயல் வந்து காரு ரெடி பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா அந்த ஃபியூவல் காலியாயிருச்சு. வேற ஏதாவது காரில் ஃபியூவல் இருக்கும்ல, அதுலேருந்து எடுத்து இந்த ஃபியூவல் எடுத்து இதில் போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்ற மாதிரி இவ கேட்குறா. நம்ம லிவிங்ஸ்டன் வழியாக போகிறோம், அப்படி போனால் தான் நம்ம ஈஸியாக போய் சேர முடியுன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே கார் எடுத்துகிட்டு லிவிங்ஸ்டனுக்கு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது வழியில் சரி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு இங்கேயே நம்ம தங்கிடலாம், நைட் இங்கேயே தங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜோயல் சொல்கிறான். எலியும் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரெண்டு பேரும் தங்கும்போது எல்லி கேட்குற அது மாதிரி ஸ்கேர்க்ரோ பற்றி நினைக்கிறேன். ஸ்கேர்க்ரோ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்ற மாதிரி இவ கேட்குறா. அதை பற்றிலாம் தேவையெல்லாம் பேச வேணாம், நீ கம்முன்னு தூங்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி தூங்க வச்சிடறான். நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது ஜோயல் கேட்குறான் நெக்ஸ்ட் நம்ம எப்படி போகணும்னு சொல்லிட்டு எல்லியை மேப் பார்த்து சொல்கிறான். எல்லி வந்து நம்ம வெஸ்ட் சைடாக போனோம், வெஸ்ட் சைடில் கோடின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த வழியாக போனால் நம்ம ஈஸியாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலான்ற மாதிரி சொல்கிறான். சரி நீ உன் பிரதர் டாமி பற்றி சொல்லு, அவன் யங்கர் பிரதரா ஓல்டர் பிரதரா அப்படின்னு சொல்லும்போது அவன் யங்கர் பிரதர் தான், நிஜமாலே புத்திசாலி, நல்ல டேலண்டான ஆள். அவன் அதுக்கு முன்னாடி ஆர்மி ஃபோர்ஸஸில் இருந்திருக்கான், என்னையும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன், நானும் அவன் கூட இருந்திருக்கேன் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில். அதுக்கப்புறமா ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி அங்கே ஃப்ரெண்டானவ தான் டெஸ். அப்புறம் தான் நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருந்தோம், நல்ல ஒரு டீமாக இருந்தோம். இப்போ டெஸ்ஸு எங்களை விட்டு போனால் இப்போ டாமி மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் இருக்காங்க இதில். ஸோ அதனால தான் நான் டாமியை தேடி இவ்வளோ தூரம் நான் போய்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்க, என் பிரதர் மட்டும்தான் எனக்குன்னு இருக்கான்ற மாதிரி எல்லிக்கு சொல்லி புரிய வைக்கிறா. ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க. போகிற ரோடு பிளாக்காக இருக்குது. ரோடு பிளாக் ஆனதுனால என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஜோயல் அப்படியே இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு திரும்பி செக் பண்ணிவிட்டு காரில் மேப் இருக்குல்ல அதை எடுத்து பார்க்குறாரு. ஜோயல் அந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம நார்த் சைடாக போனால் கொஞ்சம் வழி பெருசு, பட் இருந்தாலும் நார்த் வழியாக போனால் நம்ம போயிடலான்ற மாதிரி நார்த் சைடாக போகிறாங்க. கரெக்டாக போயிடுறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆர்மி, ஃபெட்ராவும் கிடையாது, ஃபயர் ஃப்ளைஸும் இல்லை, ப்ரைவேட்டாக ஒரு ஆர்மி இருக்காங்க. அங்கே ஒருத்தன் ஓடி வர வந்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு தெரியல. டக்குன்னு ஜோயல் ஏற்றிட்டு டக்குன்னு வண்டி எடுக்கிறாரு. இவங்க அலர்ட் ஆயிடுறாங்க, அந்த ஆர்மிக்காரங்க டக்குன்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு ஜோயல் வண்டியை ஓரம் கட்டிட்டு ஒளிஞ்சிட்டு எலியை ஓரமாக போய் ஒளிஞ்சிக்க சொல்கிறாரு. ஸோ இவர் எடுத்து கன் எடுத்துட்டு அப்புறம் சுட ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான். பிரச்சனை பண்ணுறவரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அந்த பிரச்சனை பண்ணும்போது டக்குன்னு ஜோயலை பிடிச்சிட்டான். எல்லியும் அதை பார்த்துட்டு ஜோயலை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஒளிச்சு வச்ச கன் எடுத்து அவன் காலில் ஷூட் பண்ணிட்டு ஜோயல் அவனை யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி எங்கள் அம்மாகிட்ட போனோம், எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் நல்லா வந்தான், நான் இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜோயல் நம்மள எல்லி நீ அப்படி ஓரமாக போகணும்னு சொல்லிட்டு எல்லியை ஓரமாக போக சொல்லிட்டு இவனை கொலை பண்ணிடுறான். ஜோயல் கொண்டுட்டு எல்லிக்கிட்ட கேட்குறாரு, நீ ஒளிஞ்சிருக்க இடத்துல தான் வழி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பெஞ்ச் இருக்குது. அந்த பெஞ்சை ரெண்டு பேரும் தள்ளுறாங்க. தள்ளிட்டு உள்ளே வந்துட்டு அந்த பில்டிங்க்கு பேக் சைடாக வெளியே போயிட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் கட் பண்ணால் இந்த சைடு காட்டுறாங்க, அந்த ஆர்மி இருக்காங்களா, அந்த ஆர்மி ஜென்ரலை காட்டுறாங்க. அவங்க விசாரிக்கிறாங்க, என் பையன் ஹென்றி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபெட்ராவை கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் ஃபெட்ராவில் வெறும் டாக்டர் தான், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பையன் எங்கே இருக்கான்னு உனக்கு தான் தெரியும், நீ தான் லாஸ்ட்டாக பார்த்துருக்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். அப்புறம் இவங்க வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே போய் பார்த்தா அது செத்து கிடக்குறான். அது வேற யாரும் இல்லை, இவங்க பையன் ஹென்றி தான். அந்த ஹென்ரியை தான் நம்ம ஜோயல் கொண்டு போட்டார். பார்த்து உடனே டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி ஊரில் அந்த ப்ரைவேட் ஆர்மியை பூரா என்ன சொல்கிறான்னா, எல்லோரும் ரெடியாக அவங்க என் பையனை கொண்டவங்கள கண்டுபிடிச்சி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட் ஆர்மியை ரெடி பண்ண சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் போக சொல்லிடுறாரு ரோட்டில். இவங்களும் ஜோயலும் எல்லியும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. இவங்க ஃபயர் ஃப்ளைஸும் இல்லை ஃபெட்ராவும் யார் இல்லை, இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபயர் ஃப்ளைஸும் இல்லை ஃபெட்ராவும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது உங்கள் வேற ஒரு ஆர்மி, உங்கள் ப்ரைவேட் ஆர்மின்ற மாதிரி ஜோயல் சொல்லி புரிய வைக்கிறான். அதுக்கப்புறம் நீ சேஃபா அப்படின்ற மாதிரி ஜோயல் எல்லிக்கிட்ட கேட்குறான். சேஃப் தான், எதுக்கு அந்த கன் எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்த, உன் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை உங்களை காப்பாற்றணும், அவங்க கொண்டிருப்பான்லாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லை இனிமேட்டு கன்னை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் கன்னை ஹேண்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரான். அதுக்கப்புறம் அந்த ஆர்மி லீடரை காட்டுறாங்க. அவங்க என்ன சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாட்டில்ஸ் மட்டும் இருக்குது. ஓகே இங்கே பக்கத்தில் எவனோ இருக்காங்க, ஆனால் யார் எங்கே இருக்காங்கன்றதான் தெரியலன்ற மாதிரி பார்க்குறாங்க. கூட இருக்கா, இங்கே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் கூட இருக்கான்னு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஜாம்பிஸ் இருக்குது போல். சரி இங்கேருந்து போயிடலான்ற மாதிரி வெளியே போக சொல்லிடுறாங்க. அப்படியே வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜோயலும் எலியும் திரும்பி காட்டுறாங்க. ஜோயலும் எலியும் வேறு இடத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. இங்கே போயிட்டு நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிடலான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி கேட்குறான், அவன் எப்படி கெட்டவன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச. இந்த மாதிரி நான் நிறையா ஆர்மிக்கு மாறி மாறி இருந்திருக்கேன், இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி இருந்திருக்கேன்.
ஃபெட்ரா, ஃபயர் ஃப்ளைஸு எவன் நல்லவன் கெட்டவன் எல்லாம் தெரியும். எனக்கு டெஸ்ஸு, டாமி எல்லாருக்கும் தெரியும் யார் கெட்டவங்க நல்லவங்க. ஏன்னா நாங்கள் பல ஆர்மிஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இந்த தங்குறதுக்கான இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் கேட்குறா எல்லி என்ன கேட்குறான்னா, இது மாதிரி இன்னசென்ட்டை கொன்னிருக்கீங்களா அது மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, வா நம்ம மேலே போகலாம், மேலே போய் பேசிக்கலான்ற மாதிரி மேலே போகிறாங்க. அந்த ஸ்லீப்பிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஜோயலும் எல்லியும் தூங்க போகிற அதுக்கு முன்னாடி ஜோயல் என்னன்னா ஒரு சில ட்ராப்ஸ் போட்டு வச்சிடுறான். யாரும் உள்ளே வரக்கூடாது, யாராச்சும் ஜாம்பிஸை கிளிக்கஸை வந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் ஒரு சில பேரை கொன்று இருக்கேன், ஆனால் வேணுன்ட்டு கொல்ல, இது மாதிரி தெரியாதனமாக கொன்று இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆன்சர் பண்ணுறான். ரெண்டாவது எல்லிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி பார்த்து யூஸ் பண்ணு கன்லாம், இப்போதைக்கு நைஃபே வச்சுக்கோ, நீ சின்ன குழந்தை, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நீ தான் உன்னை வச்சு தான் அந்த க்யூரே பண்ண போகிறாங்கன்னா நீ எவ்வளோ சேஃபாக இருக்கணுன்றதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, ஓகே எனக்கு அந்த ஏஜ் வரல, அந்த ஏஜ் வந்தால் எனக்கு புரியும், நான் சின்ன பொண்ணுனால எனக்கு புரிஞ்சுக்க முடியலன்ற மாதிரி அவளும் சொல்கிறா. அப்புறம் 2 பேரும் ஜாலியாக ஏதோ கலாச்சிட்டு அப்படியே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஜோயல் தூங்கிட்டு இருக்கும்போது ஜோயல்னு கத்துறா எல்லி வந்து. ஜோயலும் டக்குன்னு ஏஞ்சி பார்த்தா 2 பேரும் கன் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. 2 பேர் கருப்பா 2 ஆட்கள். பீப்புள் எல்லாரும் ஃபெட்ராக்கு அகேன்ஸ்டாக போராடுறாங்க. எல்லாரும் ஃபெட்ரா கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம், எங்கள் கண்ட்ரோலில் இருப்போன்ற மாதிரி பீப்புள் போராடுறாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹென்ரி அப்புறம் சாம் 2 பேரும் தப்பிக்கிறாங்க. இவங்க தான் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க போன எபிசோடில், அந்த எண்டிங்கில் கன் வச்சு மறைப்பாங்க தெரியுமா, ஜோயலையும் எல்லியும். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்ரா ஆட்கள் கிட்டே தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இவங்க இன்னொரு பக்கம் அந்த ப்ரைவேட் ஆர்மி இருப்பாங்களா, இவங்களும் ஃபெட்ராக்கு சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த ப்ரைவேட் ஆர்மி போன எபிசோடில் காமிச்சிருப்பாங்களா, அவங்க வந்து இவங்க சம்மந்தப்பட்டவங்க தான். அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி ஹென்ரி எங்கே இருக்கான்ற மாதிரி. அவங்க ஆட்களில் இருக்க இந்த போராட்டங்களை, இந்த ரெபல்ஸ் அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியாது, அவன் இந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்கான், அது மட்டும் தெரியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க சிட்டியை ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணிடுறாங்க. இவங்க சாமும் ஹென்ரியும் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஃபெட்ரா ஆஃபீஸர் இருக்கார், ஆனால் அவர் நல்லவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாரு சாம் அண்ட் ஹென்ரிக்கு. நீங்கள் இங்கேயே இருங்க, அவங்க போகிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகாது, இங்கே இருங்கன்ற மாதிரி ஃபுட்டு கொடுத்து இருக்க சொல்கிறாரு. 10 நாள் ஆயிடுது. அப்புறம் இவரும் வெளியே போகிறாரு. வெளியே போனால் வரவே இல்லை. இவர் வெளியே போயிட்டு வரல இந்த ஃபெட்ரா ஆஃபீஸரு. இவன் அந்த பையன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த ஹென்ரியோட பையன் சாமு, அதான் பையன் இல்லை தம்பி, சாரி பையன் சொல்லிட்டேன். அதான் அவன் கேட்குறான் பசிக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வரல, வெயிட் பண்ணுன்ற மாதிரி பார்த்தாங்க, வரல. அப்புறம் ஓகே அவர் செத்துருக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் என்னென்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுடுற சத்தம் கேட்குது. சுடுற சத்தம் பார்த்தீங்கன்னா ஜோயல் பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு இருக்காரு. அந்த ப்ரைவேட் ஆர்மி அந்த ஆட்கள், அந்த இவங்கள ஃபெட்ராவோட ஆட்கள் சுட்டுட்டு இருக்காரு. ஃபெட்ரான்றது நான் எதை மீன் பண்ணுறேன்னா இந்த இவங்கள தான் மீன் பண்ணுறேன். அவங்க சுட்டுட்டு இருக்காரு. இந்த பார்க்குறான் அவன் ஹென்ரி பார்த்துட்டு ஓகே இவங்க ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் அது வந்து தான் இங்கே கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லி கண்ணை காட்டி மிரட்டிட்டு இருப்பாங்களே, இந்த மாதிரி ஹென்ரியும் காட்டி மிரட்டும் போது ஓகே நான் உங்களை கொல்ல வரல, நான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வேணுன்ற மாதிரி ஜோயலுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். ஜோயலும் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்டு ஃபுட்டு கொடுக்குறான். இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரெபலை சேர்ந்தவங்க, ஒரு போராட்ட சேர்ந்தவங்க, ஃபெட்ராவை எதிர்க்கிறோம், நாங்கள் இதுக்கு அகேன்ஸ்டானவங்கன்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அப்புறம் யார் என்ன பிளானு எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரி ஹென்ரி வந்து இந்த மாதிரி நான் ஒரு கேலிபர் அந்த குரூப்பை சேர்ந்தவன், ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்ற மாதிரி ஜோயலுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். ஓகே ஜோயலும் அப்படியே புரிஞ்சுக்கிறாரு அதை கேட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த மேப் போடுறாங்க, எப்படி போனோம், இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லிட்டு மேப் போட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான் எப்படி போனால் இந்த டனல்ஸ் வழியாக போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுதிடுறான். இந்த பையனுக்கு பேச வராது, நம்ம இவனோட தம்பி இருக்கான்ல ஹென்ரியோட தம்பி சாம், அவனுக்கு பேச வராது. அவன் எழுதி காட்டுறான். எழுதி காட்டினாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டனலோட இது வழியாக போகிறாங்க. இவங்க 4 பேரும் போயிட்டு இந்த லைட் வழியாக ஃபாலோ பண்ணிவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே இந்த லைட் வழியாக போகிறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்குது, அங்கே எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்னன்னா எல்லியும் இந்த சாமும் விளையாட்டுருக்காங்க. அப்போ ஹென்ரி சொல்கிறான், இப்போ அவனை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜோயல்கிட்ட சொல்கிறான். ஏன் என்னாச்சு, இவனுக்கு வந்து லிக்யூமியா கேன்சர் இருக்குது, அதனால் சீக்கிரம் சுற்றுவான்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களை காட்டுறாங்க, இந்த ப்ரைவேட் ஆர்மி அந்த அக்காவை காட்டுறாங்க. அந்த அக்கா வந்து இந்த மாதிரி இவனை கண்டே பிடிச்சாகணும், என் புருஷன் செத்ததுக்கு அவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த கூட இருக்கிற ஆஃபீஸர் சொல்கிறான். என்ன ஆச்சுன்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி அவனை மன்னிச்சு விட்டுரு, அவனை கொன்னாதன்ற மாதிரி என் புருஷன் சொன்னான், பட் இருந்தாலும் அவன் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்ததுக்கு காரணம் அவன் தான்,
ஸோ அதனால் நான் சும்மா விட மாட்டேன் இந்த ஹென்ரியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தனியாக இருக்குது. அதனால தான் இவங்க வந்து இந்த ஃபெட்ரா ஆட்களுக்கு வந்து இந்த ப்ரைவேட் ஆர்மியில் இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது என்னோட வியூ. அப்புறம் ஜோயல், எல்லி, சாம், எல்லியை காட்டுறாங்க. அவங்க 4 பேர் வெளியே வந்துடுறாங்க. ஹென்றி சொல்கிற இந்த மாதிரி நான் சொன்னேன்ல இவங்க யாரும் வரமாட்டாங்க ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆமாம் யாரும் வரலன்னு சொல்லும்போது டக்குன்னு இங்கே ஸ்னைப்பர் சவுண்டு கேட்குது. ஓகே அப்போ யாரோ இருக்காங்க பக்கத்தில் அப்படின்ற மாதிரி இவங்க அலர்ட் ஆயிடுறாங்க நம்ம ப்ரைவேட் ஆர்மி. இவங்க டக்குன்னு அந்த யார் ஸ்னைப்பர் அடிக்கிறாங்கன்னு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜோயல் போகிறான். போயிட்டு அந்த ஸ்னைப்பர் இருக்கவங்களை போயிட்டு அடித்து அவங்க ஸ்னைப்பர் எடுத்து இந்த ப்ரைவேட் ஆர்மி வரும்போது டக்குன்னு சுட ஆரம்பிச்சிடுறான். இவங்களும் ஒளிஞ்சிருக்காங்க அவங்க 3 பேரும். டக்குன்னு அந்த ஒரு வண்டியை மட்டும் இடித்து வெடிக்க வச்சிடுறான். அப்புறம் இவங்க வந்துடுறாங்க, இந்த லீடர் வந்துடுறாங்க. வந்துட்டு டக்குன்னு ஏய் ஹென்றி வெளியே வா மரியாதையா, இவங்களை நான் விடணும்னா அந்த குழந்தையும் நான் கொன்றுவேன், தம்பியும் நான் கொன்றுவேன், ஆனால் நீ மரியாதையாக வந்து சரண்டர் ஆயிருன்ற மாதிரி ஹென்ரிக்கு சொல்லுவா. ஹென்ரியும் வந்துடுவான், சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்போ டக்குன்னு அங்கே அந்த நெருப்புலேருந்து பக்கத்தில் ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஜாம்பிஸ் வந்து இவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கேப்பில் வந்து இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஹென்றி, சாமு, எல்லி 3 பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஜோயலும் அந்த ஜாம்பிஸை ஸ்னைப்பர் வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. எல்லி வந்து டக்குன்னு ஒரு காருக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு ஜாம்பி வந்துடும். அந்த ஜாம்பியும் ஜோயல் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் வச்சு அடிச்சிருவாரு. அப்புறம் ஒரு பெரிய ஜாம்பி ஒன்று வரும், ஜெயின் சைஸ் ஜாம்பி வரும். அதை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மியை ஃபுல்லாகவே காலி பண்ணிடும். அந்த கேப்பில் வந்து இவங்க 4 பேரும் வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க, டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அங்கே எல்லாரும் சேஃபாக இருப்பாங்க. அங்கே வந்து எல்லியும் இவனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சாமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணுன்ற மாதிரி சாம் வந்து சைகையில் சொல்லுவான், என்னன்னு சொல்லிட்டு எழுதி காட்டுவான். இந்த மாதிரி எனக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்ற மாதிரி காலில் திறந்து காட்டுவான். ஓகே நீ பயப்படாத, எனக்கு இன்ஃபெக்டட் தான், உனக்கு இம்யூன் ஆகும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹோப் கொடுப்பா. என்னோட பிளட்டு தான் அதுக்கான மெடிசன் சொல்லிட்டு ரத்தத்தை எடுத்து இவளோட பிளட் எடுத்து அதில் தேய்ச்சி விடுவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏஞ்சி பார்த்தா இவனை போய் சாம்னு கூப்பிட்டு பார்க்கும்போது ஜாம்பியாக மாறிடுவான். டக்குன்னு கடிக்க வந்துடுவான். கடிக்க வந்தவொடனே எல்லி பயந்துருவா. ஜோயல் வந்து டக்குன்னு எழுந்துருவான், இவனும் எழுந்துருவான். ஹென்றி எழுந்துச்சு. டக்குன்னு ஹென்றி வந்து அவன் தம்பியே கொண்டுருவான். ஏன்னா அவன் ஜாம்பியாக மாட்டானே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டதுக்கப்புறம் ஷாக் ஆயிடுவான். ஓ மை காட் என் தம்பியை நான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு இவனும் தற்கொலை பண்ணிப்பான் கன் எடுத்து. அப்படியே ஜோயல், எல்லி 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இவங்க 2 பேர் பாடியும் அப்படியே எடுத்து புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு எல்லி கேட்பா அடுத்து நம்ம எங்கே போகிறோன்ற மாதிரி கேட்பா. அடுத்து நம்ம வெஸ்ட் சைடாக போகிறோம், அங்கே தான் டாமியோட இது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். 3 months லேட்டர்னு போடுறாங்க. அந்த ஹென்றி சாம் இன்சிடென்ட் நடந்து 3 மாதம் கழிச்சு வின்டர் சீசன் வந்துடுது. ஜோயலும் எல்லியும் இன்னும் அந்த இடத்த கண்டுபிடிக்கல, இந்த ஹாஸ்பிட்டலில். அதனால ஒரு வீட்டில் போய் கேட்குறாங்க இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஜோயல் கேட்குறாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜோயல் அந்த மேப்பை காமிச்சிக்கிறதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஈஸ்ட் சைடாக போங்க, வெஸ்ட் சைடு போக வேணான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வெஸ்ட் சைடில் போனால் நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஈஸ்ட் சைடில் அந்த ரிவர் வழியாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. ஸோ எல்லியும் வா போகலான்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஜோயல் என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி வேணாம், இப்போ நைட் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு காலைல போகலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்க ஒரு இடத்துல வராங்க. இப்போ எல்லியும் ஜோயலும் பேசுகிறாங்க. இப்போ இந்த உன்னை கொண்டு போய் சேர்ந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி எல்லி கேட்குற ஜோயலை பார்த்து, என்னை கொண்டு போய் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு. இது மாதிரி நான் ஒரு தனியாக லேண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ண வைக்கலான் இருக்கேன், ஆட்டு பண்ண வைக்கலான் இருக்கேன்ற மாதிரி சொல்லுவான். எல்லியும் நான் இதே சிட்டியில் தான் வளருவேன், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல, பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லியும் சொல்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி அந்த பிரிட்ஜ் வழியாக போகிறாங்க. அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக ஐஸால் ஃப்ரீஸாக இருக்குது. வேறு வழியாக போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரோ வந்துடுறாங்க. இந்த மாதிரி இந்த ரெட் டெட் ரெடெம்ஷனில் இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கேங் வந்துடுறாங்க. வந்துட்டு கன் எடுத்து நிட்டுறாங்க. ஜோயலும் எல்லியும் கை தூக்கிட்டு நிற்கிறாங்க. யார் நீங்கள் இன்ஃபெக்டடாக இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்ஃபெக்டட் இல்லைன்னு சொல்லிட்டு ஜோயல் சொல்கிறான். உடனே வேணும்னா ஒரு நாயை அமைச்சு செக் பண்ணி பார்க்குறான். ஜோயல் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணல. அப்புறம் இந்த பொண்ணையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லியை செக் பண்ண சொல்கிறான். எல்லிக்கிட்ட செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோயல் பயப்படுவார். ஆனால் எல்லி எதுவும் பண்ணாமல் எல்லிக்கிட்ட விளையாட்டு அருமை போயிடும். எதுக்கு என்ன விஷயமா போறீங்கன்ற மாதிரி அவன் கேட்பான். இந்த மாதிரி என் பிரதரை தேடி போகிறோம், அவர் பேர் ஜோயல் அப்படின்னு சொல்லிட்டு டாமின்ற பேர் ரிவீல் பண்ணாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இவங்களும் கொண்டு போய் விட்டுருவாங்க. விட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜோயல் போயிட்டு அவர் பிரதர் டாமியை பார்த்து ஹக் பண்ணுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால 2 பேரும் பேசிக்கிறாங்க, எப்படி இருக்க, எப்படி கண்டுபிடிச்சி வந்த அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோயல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டாமி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்குறான், எப்படி இருக்க, எப்படி கண்டுபிடிச்ச, இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இவங்க கேட்குறான் ஜோயல் வந்து இவங்க யாரு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க என் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிறான் ஒய்ஃபை. அப்புறம் என்னன்னா ஜோயலும் எல்லியும் போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. இவங்க டாமியோட ஒய்ஃப் வந்து எல்லியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி அப்புறம் ஜோயல் வந்து பேசுகிறாரு, யார் இந்த பொண்ணுன்ற மாதிரி டாமி கேட்டதுக்கு இது பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி
டெஸ்ஸு வந்து அவங்க ஃபயர் ஃப்ளைஸ் கேங்லேருந்து ஒரு பொண்ணு அந்த பேரண்ட்டை மிஸ் பண்ணிட்டா அவங்க அம்மா அப்பாட்ட சேர்க்கறதுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன்ற மாதிரி போய் சொல்லிடுறாரு. உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஜோயலுக்கு இந்த மாதிரி இந்த பிடிஎஸ்டி ப்ராப்ளம்னால இல்யூஷன் வருது. அவர் பொண்ணு சாரா வந்துட்டு போகிற மாதிரி இல்யூஷன் வருது. அதுக்கப்புறம் எல்லி வந்து ஒரு பேப்பர் எடுத்து பார்க்குறா. நான் அந்த ஸ்ட்ரீட் கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு யாரோ எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வீட்டுக்கு போகிறா. அங்கே யார் இருக்காங்கன்னா நம்ம இவனோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. டாமியோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பேசிட்டே இருந்தால் அவனுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சூட்டை கொடுக்குறா. அதை எடுத்து போட்டுக்கிறா. அதே மாதிரி அங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் 2 பேரோட பேர் எழுதி வச்சிருக்கு. என்ன பேர் எழுதிருக்குன்னா கெவின் அண்ட் சாரான்னு எழுதி வச்சிருக்கு. கெவின் அண்ட் சாரா யாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறா. இந்த மாதிரி கெவின் வந்து எங்கள் பசங்க டாமிக்கும் எனக்கும் பிறந்த பையன், அவன் இறந்துட்டான். அதே மாதிரி சாரான்றது ஜோயலோட பொண்ணு, அவளும் இறந்துட்டா. அவங்களோட பேர் தான் எழுதி வச்சிருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன முடி இவ்வளோ லாங்காக வச்சுருக்கேன், நான் வேணா உனக்கு ஹேர் கட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு முடி வெட்ட போகிறான். அப்புறம் உங்களுக்கு எப்படி லவ் ஆச்சுன்ற மாதிரி எல்லி கேட்குறா. இந்த மாதிரி நானும் டாமியும் ஒரு ஜெயிலில் மீட் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் செட் ஆச்சுன்ற மாதிரி இவங்க பேசி தராங்களா. நம்ம மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு படத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி டாமியும் ஜோயலும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி டாமி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு டாமி, என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி டாம் கேட்குறான். அதுக்கு என்னென்னா இந்த மாதிரி எல்லி நீ கூப்பிட்டு போ, என்னால் முடியாது, எனக்கு ஆல்ரெடி இந்த மான பிரச்சனை இருக்குது, பிடிஎஸ்டி ப்ராப்ளம் இருக்குது, நீ கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜோயல் ரிக்வஸ்ட் பண்ணுறான். அதுக்கு வந்து இல்லை என்னால் முடியாது, ஏற்கனவே என் பையன் நான் இழந்துட்டேன் கெவினை, இப்போ இந்த பொண்ணை என்னால் ப்ரொடெக்ட் பண்ணுறது கஷ்டம், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி இந்த பொண்ணு இன்ஃபெக்டடு, இவ பார்த்தீங்கன்னா இம்யூன், இவரோட பிளட் சாம்பிள்ஸ் இவரோட டிஎன்ஏ வச்சு தான் அந்த மருந்து தயாரிக்க போகிறாங்க ஃபயர் ஃப்ளைஸு, நீ கொண்டு போய் சேர்த்துட்டேன்னா நம்ம எல்லாருக்கும் மருந்து கிடச்சிடும், எல்லாருமே சேஃபாக வாழலாம், அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் டாமி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த விஷயத்த வந்து எல்லி கேட்டுடுறா. கேட்டுட்டு அவள் போயிடுறா. அதுக்கப்புறம் டாமி வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ அந்த பொண்ணு கொண்டு போய் சேர்த்துருன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஜோயல் போயிட்டு எல்லியை பார்க்க போகிறான். எல்லி உட்காந்துருக்கா. இந்த மாதிரி பொண்ணு சாராவை பற்றி கேள்விப்பட்டேன்ற மாதிரி எல்லி சொல்கிறான். அவளை பற்றி பேசாத, எனக்கு ஏற்கனவே மனசு சரியில்லைன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்கன்ற மாதிரி எல்லி கேட்கும்போது, எதுவும் தேவையில்லாமல் நீ பேசுகிற வச்சுக்காத, நீ ஒன்றும் என் பொண்ணு கிடையாது, அதே மாதிரி நான் உனக்கு அப்பா கிடையாதுன்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுறாரு. அவளும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லி வெளியே வந்து பார்க்குறா. இந்த மாதிரி ஜோயல் குதிரை எடுத்துகிட்டு போகும்போது என்ன கோச்சிட்டு போக போகிறீங்களான்ற மாதிரி கேட்குறான். இல்லை நம்ம போகிறதுக்கு டாமி இந்த மாதிரி குதிரை தரேன்னு சொன்னான், அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குதிரையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் டாமியும் ஜோயலும் கட்டிப்பிடிச்சிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் டாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரைஃபிள் எடுத்து கொடுக்குறாரு. பழைய ரைஃபிள் நீ என்கிட்ட கொடுத்துரு, புது ரைஃபிள் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு புது ரைஃபிள் எடுத்து ஜோயலுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. அப்படியே 2 பேரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரைஃபிள் வச்சு எப்படி சுடணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் சொல்லித்தராரு எல்லிக்கு வந்து ஜோயல் வந்து. அப்படியே 2 பேரும் அந்த குதிரையோட போகிறாங்க. போயிட்டு எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிட்டு அங்கே ஒரு லெட்டர் இருக்குது, அதை எடுத்து ஜோயல் வாசிக்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்த விட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த லெட்டரில் எழுதி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தா ஏதோ ஒரு ராபரி கும்பல் வந்து கொள்ளடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல். சரி நம்ம இங்கே இருக்க வேணாம், இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு எல்லியும் ஜோயலும் இங்கேருந்து அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அப்படியே டக்குன்னு குதிரையில் ஏறும்போது டக்குன்னு இந்த ராபரி கேங் வந்து ஜோயலை பிடிச்சிடுறாங்க. ஜோயலும் அப்படியே அவரை அடித்து போட்டுட்டு டக்குன்னு வந்துடுறாரு. எல்லியும் கன் எடுத்து சுடணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்படியோ அடித்து போட்டுடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. அடித்து போட்டு எல்லி இந்த மாதிரி உன் வயிற்றுல பாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வயிற்றுல கத்தியால் குத்திருக்கான். சரி இங்கே இருக்க வேணாம், அவங்க டக்குன்னு துரத்துட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் குதிரையில் ஏறி போகிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜோயல் பார்த்தீங்கன்னா நடுவில் மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி வந்தோடனே எலி வந்து எழுப்ப பார்க்குறா ஜோயலை. எழுந்து ட்ரை பண்ணுறா. ஜோயல் எழுந்துக்க மாட்டான். ஜோயலை காட்டுறாங்க, அவர் அடிப்பட்டு கிடக்குறாரு. போன எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க, அவர் அடிப்பட்டிருக்கோம். இப்போ எலி என்னன்னா அவருக்கு மருந்து தேடி போகிற மாதிரி காட்டுறாங்க. ஜோயல் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ நேராக நார்த்துக்கு போயிரு, டாமி இருப்பான், டாமி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், என்னால் இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ண முடியாது, நான் செத்துருவோம் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை உங்களை நான் க்யூர் பண்ண முடியும், நான் போய் மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லி போகிறா. அங்கே போகும்போது டக்குன்னு கட் பண்ணி நமக்கு எல்லியோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கா. பேஸ்கெட் பால் ஆடும்போது சண்டை போட்டுடுறா. சண்டை போட்டதுக்காக பிரின்சிபால் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி எதுக்கு சண்டை போட்ட, அந்த பொண்ணுக்கு 15 தையல் போட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. அவளும் கேட்டுக்கிறா. அதுக்கப்புறம் அவள் போய் புக்கு படிக்கிறா. புக்கு படிச்சுட்டு அப்படியே தூங்குறா. தூங்கும்போது டக்குன்னு ஒரு சத்தம் வருது. யாருன்னு சொல்லிட்டு போய் எழுந்து பார்த்தா அவள் ஃப்ரெண்டு ரைலி வந்திருக்கா. ரைலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர், எவ்வளோ கேமில் வர கேரக்டர் தான்.
எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நல்லா இருக்கேன். உனக்கு ஒன்று காட்டணும். நம்ம வெளியே போகலாமா? இங்கே இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நைட் 2 மணி ஆகுது. இந்த டைம் எங்கே போகிறதுன்ற மாதிரி சொல்லி கேட்பான். நான் கூப்பிட்டு போகிறேன் வான்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு அப்படியே வெளியே போவாங்க. வெளியே கூட்டு போகும்போது என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நான் இந்த மாதிரி ஃபயர் ஃப்ளைஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதை உன்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி உனக்கு ஒரு gift தரலான்னு இருக்கேன். என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். போகிற வழியில் ஒருத்தர் செத்து கிடக்குறான். அவன் டெட் பாடியிலேருந்து கொஞ்சம் லூட்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதே சமயம் ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் இந்த வழி அடைச்சிருக்கிறதுனால ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ளே 2 பேரும் குதிச்சு அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பவர் இல்லை. ரயிலி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் கரண்ட் ஆன் பண்ணிட்டு வரேன், நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவன் லைட்லாம் போட்டு விட்டுறா. அதெல்லாம் கரண்ட் வந்துடுது. சரி வா இந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்கலேட்டரில் ஏறும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லிக்கு எக்ஸ்கலேட்டர்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்கலேட்டரில் கால் வைக்கிறா. சரி ஹார்ஸ் ரைடிங் போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே அந்த பொம்மை ஹார்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வா பொம்மை ஹார்ஸில் ரைட் பண்ணலான்ற மாதிரி கூப்பிட்றா. அவங்க ரைட் பண்ணுறாங்க. அந்த பொம்மை ஹார்ஸில் ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டே அப்படியே ரைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃபோட்டோ ஸ்டூடியோ இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு காயின் போட்டால் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும் கரெக்டாக அந்த போஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் என்ன, வா நம்ம கொஞ்சம் கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு ஆர்கேட் இருக்குது. இந்த காசு போட்டு கேம் ஓடும் தெரியுமா, மால்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ் இருக்குது. போயிட்டு விளாட்றாங்க. மார்ட்டல் காம்பட் இருக்குது. 2 பேரும் போட்டு விளையாட்டுருக்காங்க. விளையாட்டுருக்கும்போது சத்தம் போட்டு விளையாடும்போது அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஜாம்பி இருக்குது. அது முழிச்சிட்டு இருக்கு போல், அங்கே உயிரோடு இருக்குது. அது கத்துது இவங்கள பார்த்து. இவங்களும் விளையாடி முடிச்சுட்டு போகிறாங்க. வா உனக்கு இந்த gift தரேன்னு சொன்னல, எனக்கு பின்னாடியே வா, என்னை ஃபாலோ பண்ணி வான்ற மாதிரி இவங்களும் சொல்கிறா. ரயிலையும் சொல்கிறா. எல்லையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறா. ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா, நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்த புக்கு இருந்தா நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ரயிலி கொடுத்துட்றா. ரொம்ப நன்றி இந்த புக்குக்கு அப்படின்றா. அதே மாதிரி இவளோட ரூமை செக் பண்ணி பார்க்குறா. செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கிரனேட்லாம் வச்சிருக்கா. என்ன கிரனேட்லாம் வச்சிருக்க ரயிலி, என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை இந்த மாதிரி ஃபயர் ஃப்ளைல இருக்குன்னு சொன்னல, அவங்க தான் அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போ ஃபெட்ரா வந்தாங்கன்னா அவங்கள சமாளிக்கிறதுக்காக. இந்த மாதிரி நீ கொலை பண்ணுவியா, நீ கொலை பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது, உன்னை ரொம்ப நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இவ வந்து நில்லு எல்லி போவாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லி போயிட்டு இருக்கா. தடுத்து நேர பார்க்குற ரயிலி வந்து இந்த மாதிரி சொல்கிறா. இல்லை இது மாதிரி அவங்களோட ஆர்டர், ஃபயர் ஃப்ளை லீடர் மார்லினோட ஆர்டரு வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இது வரையும் நான் யாரையும் கொன்னதில்லை, உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதை செஞ்சு போவாத எல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் எனக்காக இருன்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டுருக்கா. டக்குன்னு போயிட்டு இருக்கும்போது கத்துறா வந்து என்னன்னு சொல்லிட்டு எல்லி பயந்து அடிச்சுட்டு ஓடி வந்து பார்க்குறா. நான் சும்மா விளையாட்டுக்கு ப்ராங்க் பண்ணேன், ஏன் இது மாதிரி இந்த விஷயத்தில் விளையாடுன்னு சொல்லிட்டு. இல்லை இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நான் போகிறேன், இதுக்கப்புறம் உன்னை பார்ப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. சரி அதான் உன்னை கடைசியாக பார்த்து இந்த கிஃப்ட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த புக்கை திரும்பி கொடுக்குற ரயிலி வந்து. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த இடத்த விட்டு கடைசியாக போகிறேன், அதனால் நம்ம கடைசியாக ஒரு டான்ஸ் ஆடிக்கலாமான்னு சொல்லிட்டு 2 மாஸ்க்கை போட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த இன்டர்மெசி ஆகி அவங்க ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. கேம்லேயும் ஒரு லெஸ்பியனாக தான் இருப்பார் நம்ம எல்லி வந்து. ஸோ அது இங்கேயும் காட்டியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு அந்த விஷயம்லாம் பேசி முடிச்சுட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லி வந்து ரயிலியை பார்த்து சொல்கிறா. டக்குன்னு அந்த ஜாம்பியும் இங்கே வந்துடுது இவங்களை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு. ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரயிலி கன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறா. கண்ணை சுடும்போது டக்குன்னு எல்லியை பிடிச்சிக்குது அந்த ஜாம்பி வந்து. இவரும் டக்குன்னு எல்லியும் கத்தி வச்சு குத்த பார்க்குறா. அந்த ஜாம்பி கடிக்க பார்க்குது. இப்போ இவ ரயிலி காப்பாற்றும் போது ரயிலியை வந்து அந்த ஜாம்பி பிடிச்சிருது, ரயிலியோட கழுத்தை பிடிச்சிருது. எல்லி வந்து அதை கத்தியை வச்சு கொண்டுடுறான் அந்த ஜாம்பியை. கொன்னதுக்கப்புறம் ரயிலி வந்து உன் கையை பாரு அப்படின்னா, கையை பார்த்தா ஜாம்பி கடிச்சிருக்கு. இங்கே தான் அவன் இன்ஃபெக்ட் ஆகிறா நம்ம எல்லி வந்து. அதே மாதிரி இவ கழுத்தையும் காட்டுறா, என் கழுத்துலையும் ஜாம்பி கடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறான். இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லி கதறா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியாமல். அதுக்கு வந்து ரயிலி சொல்கிறா, ஒன்று இதுக்கு எதிர்த்து நம்ம போராடணும், இல்லைன்னா நம்ம விட்டுட்டு போயிடணும். நீ என்ன பண்ண போகிறன்றது நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்குது எல்லி, எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரயிலி சொல்கிறா. பார்ப்போம், என்னால் முடிஞ்சதை நான் பண்ண போகிறேன், முடிஞ்சவரை போராட போகிறேன், இல்லைன்னா சுற்றுற போகிறேன்ற மாதிரி சொல்கிறேன். 2 நாளாக இருந்தாலும் சரி, 2 மாதமாக இருந்தாலும் சரி, முடிஞ்சவரை நான் அந்த வைரஸ்லேருந்து இம்யூன் ஆக நான் ட்ரை பண்ணுவேன்ற மாதிரி அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க எல்லி எப்படியோ ஃபைனலாக அந்த மெடிசனை கண்டுபிடிச்சிட்டு ஜோயல் கிட்ட கொண்டு வரா. ஜோயலுக்கு அந்த மெடிசனை போடுறா. கிறிஸ்டியன் கல்ட்டு குரூப் மாதிரி காட்டுறாங்க. அங்கே கூட நிறைய மக்கள் வந்து இருக்காங்க, அந்த ஜவ கூட்டம் மாதிரி வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே என்னன்னா ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், இந்த வைரஸ்லேருந்து உங்களை காப்பாற்றுவார், எங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவை காப்பாற்றுவாரான்னு ஒரு பொண்ணு கேட்கும்போது கண்டிப்பாக காப்பாற்றுவார், நீ தைரியமா இருன்ற மாதிரி அந்த கல்ட்டில் இருக்கிற லீடர் சொல்கிறான். அப்புறம் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி கன்னு ஃபுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா போய் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் ஆளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அவனும் போகிறான்.
அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம எல்லியை காட்டுறாங்க. எல்லி வந்து அந்த மருந்து போட்டால போன எபிசோட்ல அது இன்னும் சரியாகல ஜோயலுக்கு. இன்னும் அவன் அந்த வழியில துடிச்சிட்டு தான் இருக்கான் ஜோயல் வந்து. ஸோ எல்லி என்னன்னா வெளியில ஏதாச்சும் மருந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு போறா. ஜோயல் அப்படி விட்டுட்டு வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மான் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அவ கரெக்டாக குறி வச்சு ஷூட் பண்ணிடுறா. ஷூட் பண்ணும்போது மான் ஓடிடுது. ஓடி போய் செத்துருது. அந்த பிளட்டை ஃபாலோ பண்ணி எல்லியும் போறா. போய் பார்க்கும்போது கரெக்டாக அந்த கல்ட்டு குரூப் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இது பண்றான். இது என்னோட மானு எனக்கு கொடுங்கன்ற மாதிரி இல்லை, இங்கே யாருக்குமே ஃபுட் இல்லை, இங்கே நிறைய பேர் இருக்கு இங்கே கல்ட்டில், ஸோ தேவைப்படுதுன்ற மாதிரி அந்த கல்ட்டு லீடர் சொல்கிறான். அதுக்கு எல்லி என்ன சொல்கிறான்னா, அதுக்கு போல் எக்ஸ்சேஞ்சாக வேறு ஏதாவது பொருள் தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. எக்ஸ்சேஞ்சாக வேறு ஏதாவது பொருள் கொடுங்கன்ற மாதிரி எல்லி கேட்குறா. அதுக்கு இந்த கல்ட் லீடரும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. மெடிசன் இருக்கான்ற மாதிரி எல்லி கேட்குறா. மெடிசன் இருக்குது, அப்போ நான் தரேன்ற மாதிரி அவனும் ஒத்துக்கிறான். ஸோ நீ இந்த டீர் எடுத்துக்கோ, மான் எடுத்துக்கன்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நீ யார், எங்கேருந்து வர, உன் குரூப் என்ன குரூப்பில் இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லி எதுவுமே ரிவீல் பண்ணிக்கல. எனக்கு அந்த மருந்து மட்டும் கொடுங்க, நான் போகிறேன்ற மாதிரி இது பண்ணுறேன். இவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஏதாவது கஷ்டமாக தான் சொல்லு, என்னோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லை எங்கள் அப்பா கூட நான் இருக்கேன், அதனால் உங்கள் கூட எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவனும் வந்துடுறான். மருந்து வாங்கிட்டு எல்லியும் போயிடுறா. அந்த மருந்து எடுத்து ஜோயலுக்கு போடுறா. போட்டு ஜோயல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரா. 2 நாள் பார்த்தீங்கன்னா மருந்து போட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஃபுட் இல்லாமல் இருக்காங்களா, சரி ஃபஸ்ட்டு குதிரைக்கு வந்து அந்த ஸ்னோ எடுத்து ஃபுட்டாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு எலி ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமோன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறா. ஏதோ ஃபுட்டு இல்லை. ஸோ அதனால் டக்குன்னு இவங்க பேசுகிற சவுண்டு கேட்குது, அந்த கல்ட்டில் இருக்கவங்க பேசுகிற சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்குறா. ஸோ அந்த பொண்ணு இதுவாக இருந்தா அவளை சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்ற மாதிரி இவங்க பேசிட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கேனபிள்ஸ், மனுஷக்கறி சாப்பிட்றவங்க. ஸோ கேட்டு இதாகிடுறா, கொஞ்சம் பேனிக் ஆயிடுறா. என்ன பண்ணுறான்னா, ஜோயல் எழுந்துரு எனக்கு கொஞ்சம் காப்பாற்று, இவங்க எதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜோயல் எழுந்து பார்க்குறா. ஜோயல் இன்னும் எழுந்துக்கல, இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான். அதுக்கப்புறம் எல்லி என்ன பண்ணுறான்னா, ஜோயலோட கன் எடுத்துக்கிட்டு அவள் குதிரையில் போயிட்டு இந்த கேனபிள்ஸை வேட்டையாடுவாங்க அந்த கல்ட்டு குரூப்பை கொல்லணும்னு சொல்லிட்டு போகிறா. கல்ட்டு குரூப் என்னன்னா, அவங்க நிறைய பேர் இருக்கனால எலியை அசால்ட்டாக பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவையும் போய் கொலை பண்ணிடுன்ற மாதிரி இவன் ஆர்டர் கொடுத்துறான் அந்த லீடர் வந்து. ஸோ இவங்களும் என்னன்னா ஜோயலை கொல்றதுக்காக வராங்க. ஜோயல் பார்த்தீங்கன்னா அந்த டைம் கரெக்டாக கண்ணை முழிச்சு இவனை பிடிச்சிடுறாரு. இந்த ஆள் இருக்கான்ல, இந்த கல்ட்டோட ஆள் ஒருத்தனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே எல்லியை காட்டுறாங்க. எல்லியை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேஜ் மாதிரி இருக்குது, அதில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னோட கல்ட்டில் ஜாயின் பண்ணுன்ற மாதிரி இந்த லீடர் கேட்குறான். நீ கேனபிள்னு தெரியும், ஒரு நாள் எங்களே சாப்பிட்ருவேன், உன் கூட சேர்ந்தா நான் சாவறதுக்கான்ற மாதிரி எல்லி சொல்கிறா. நீ கண்டுபிடிச்சிட்டியா நான் கேனபிள்னு சொல்லிட்டு? ஆமாம் நான் கேனபிள் தான், பட் இருந்தாலும் ஒன்று நான் எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் கொல்ல மாட்டேன்ற மாதிரி இந்த லீடர் சொல்கிறான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜோயலை காட்டுறாங்க. ஜோயல் பார்த்தீங்கன்னா பிடிச்சி விசாரிக்கிறாரு அவனை. என்னன்னா எங்கே இருக்கா எல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் அடித்து மேப்பை காமிச்சு எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது சில்வர் லேக்குன்னு சொல்கிறான். சில்வர் லேக்குன்னு ஒரு இடமே இல்லையா மேப்பில், அது ஒரு ரெசார்ட்டு, அந்த ரெசார்ட்டில் தான் அடைச்சி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்கிறான். ஜோயலும் அந்த ரெசார்ட்டை நோக்கி போகிறான். அப்புறம் இங்கே எல்லியை காட்டுறாங்க. எல்லி வந்து இது மாதிரி என்னால் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஃபுட்டு கொடுக்குறான். இந்த சாப்பிடு அப்புறம் பேசுகிறான்ற மாதிரி அந்த லீடர் ஃபுட்டு கொடுக்குறான். இவளும் என்னென்னா அது மனுஷக்கறி தானே, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மனுஷக்கறி இல்லை, நீ வேட்டையாடணுமான் அந்த கறி தான் சாப்பிடுன்ற மாதிரி கொடுக்குறான். இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். மரியாதையாக எங்கள் கல்ட்டில் ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லும்போது எல்லியும் அப்படியே கை வச்சு ஜாயின் பண்ணி போட்டு டக்குன்னு விரலை உடச்சி விட்டுறா. இவன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு இடிச்சிடறான், அந்த கம்பியில் இடித்து எல்லியோட மூக்கை உடச்சி விட்டுறான். எல்லி அப்படியே கத்துறா ஏன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆட்களை கூப்பிட்டு வரேன், உன்னை இப்போயே கறி போட்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி ஜோயல் இங்கே சர்ச் பண்ணிவிட்டு இந்த ரெசார்ட் கிட்ட வந்துடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தீங்கன்னா பூரா மனுஷக்கறியை தொங்க விட்டுருக்காங்க. ஜோயல் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாப்புல. அப்புறம் இங்கே எல்லியை காட்டுறாங்க. எல்லி அவங்க 2 பேர் தூக்கிட்டு போய் வெட்ட பார்க்குறாங்க. எல்லி கதறா, வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறா. டக்குன்னு இவங்க வெட்ட வரும்போது நான் இன்ஃபெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. பொய் சொல்லாத, உன் கையை காமின்னு சொல்லிட்டு இவங்க கையை திறந்து பார்த்தா நிஜமாலே அந்த இன்ஃபெக்டடுக்கான மார்க் இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு இவன் வந்துன்னா கத்தி எடுத்து அதில் இருக்கிற ஒருத்தனை கொன்னுட்டு அந்த லீடர் பார்த்தீங்கன்னா, நீ இன்ஃபெக்டடாக இருந்தால் இவ்வளோ நாள் இருக்க மாட்டியா, டக்குன்னு ஜாம்பியா மாதிரி இருப்பேன்ற மாதிரி அவன் சந்தேகப்படுறான். ஸோ என்னன்னா, நீ எனக்கு கறியாக வேணும், எல்லி எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு துரத்திட்டு வரான். இவ்வளோ போய் ஒளிஞ்சுக்கிறா. கையில் வந்துட்டீங்கன்னா அந்த நெருப்பு இருக்குது கங்கு, அதை வச்சு சுற்றுறா. டக்குன்னு அதை தூக்கி போட்டுறா, அது மேலே படலை. ஸோ அதுக்கப்புறம் ஓடி ஒளியிறா.
அப்புறம் பின்னாடி போய் அடிக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அவன் பார்த்து டக்குன்னு உஷாராகி இவன் அடிச்சிடுறான். எலியை அடிச்சு போட்டுறான். எலியை கொல்லணும்னு சொல்லிட்டு வரும்போது பக்கத்தில் கத்தி இருக்கு, கத்தி எடுத்து டக்குன்னு இவனை கொண்டுடுறான். கொண்டுட்டு அப்படியே வெளியே வரா. எலி வந்து ரொம்ப வெறிய கொள்றான். அவனை கொண்டுட்டு அப்படியே வெளியே வரா. வெளியே வந்து பார்க்கும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து பின்னாடி பிடிக்கிறா. விட்டுருன்னு சொல்லிட்டு இவ கத்துறா. யாருன்னா ஜோயல் தான் பிடிக்கிறாரு. அதை பார்த்து கொஞ்சம் பயந்துடுறா. நான் தான் பயப்படாது எல்லி, நான் தான் வந்திருக்கேன், வேற யாரும் இல்லைன்ற மாதிரி ஜோயல் சொல்றாரு. இவளும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஒரு அக்கா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா யாருன்னு தெரியல. ஓடி போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த அக்கா பாக்குறாங்க. யாரும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜாம்பி வந்து இந்த அக்காவை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ண இந்த ஜாம்பி அட்டாக் சர்வே பண்ணிடுறாங்க. பட் அந்த ஜாம்பி அந்த அக்காவை கடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை இருக்கு. இந்த சின்ன குழந்தைய வச்சு கொஞ்சறாங்க. இந்த குழந்தை பார்க்க என் பொண்ணு மாதிரி இருக்கு, என் பொண்ணு வேற யாரும் இல்லை, எல்லி. அந்த எலி தான் இந்த எலி. என்னன்னா அந்த அக்கா தான் எல்லியோட அம்மா. என்னன்னா ஒரிஜினல் எல்லி வேற. இவங்க தான் இந்த எல்லி கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த அக்கா. அந்த ஆக்ட்ரஸ் தான் இப்போ இந்த எல்லிக்கு பேர் வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, இந்த பெல்லா ரம்சியோட எல்லிக்கு. இந்த குழந்தைய இவங்க வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துடுறாங்க, நம்ம மார்லின் அந்த அக்கா வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ உயிரோட தான் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இந்த அக்கா சொல்றாங்க, மார்லின் அக்கா. இந்த குழந்தைய மட்டும் கொஞ்சம் பாதுகாத்து வை, நான் செத்துருவேன், எனக்கு ஜாம்பி கிடச்சிருச்சு, இந்த குழந்தைய மட்டும் கொண்டு போயிருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மார்லின் கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசென்ட் டைம்லைன் காட்டுறாங்க. ப்ரெசென்ட் டைம்லைன் வந்து எல்லி வந்து ஜோயல் கூட இருக்கா. இந்த மாதிரி நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், நம்ம போகிறோன்ற மாதிரி ஜோயல் சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி எல்லி கேட்பா. எல்லிக்கு ஜோயல்கிட்ட ஜோயல் என்ன சொல்லுவான்னா, இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, மேபி நான் டாம் கிட்டே போயிடுவேன், நீ என் கூட வரியா டாமி கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எனக்கு தெரியல, இந்த மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. போகும்போது ஒரு ஜிராஃப் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கேமில் வர ஜிராஃபி தான். அது கூட விளையாடுவாங்க. விளையாட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது நிறையா அந்த ஆர்மி கேம்ப்லாம் வரும். இந்த ஆர்மி கேம்ப்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்னு சொல்லிட்டு எல்லி கேட்பான். ஜோயல் சொல்லுவாள், இந்த மாதிரி என் பொண்ணை சாராவை கொண்டது இந்த ஆர்மி கேம்ப்ஸ் தான். ஸோ எனக்கு அந்த ஆர்மி கேம்ப்ஸ் மேலே இந்த மரியாதைலாம் அப்போயே போயிருச்சுன்ற மாதிரி அவன் சொல்லுவான். போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தவங்க கிரனேடை தூக்கி வீசுவாங்க. கிரனேடை தூக்கி போடும்போது இந்த மாதிரி ஜோயல் எல்லி ரெண்டு பேருமே பட்டு கீழே விழுந்துருவாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஜோயல் மட்டும் முழிச்சு பார்ப்பாரு. பக்கத்தில் எழுதி இருக்க மாட்டாங்க. முழிச்சு பார்த்தா யார் இருப்பாங்கன்னா மார்லின் தான் இருப்பாங்க. பயப்படாத, நான் தான் அந்த கிரனேடை போட்டு உங்களை மயக்கம் போட வச்சேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஜோயல் கேட்பாரு. ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லிக்கு ஒரு சர்ஜரி பண்ண போகிறோம், அந்த சர்ஜரி வச்சு தான் மெடிசன் ரெடி பண்ண போகிறோம். சர்ஜரியா, எதுக்கு சர்ஜரிலாம் பண்ணுறீங்க, நார்மலாகவே மெடிசன் எடுக்க முடியாதுன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அவன் மூளையை செயலுக்க வைக்க போகிறோம், மூளையை செயலுக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மெடிசன் எடுக்க முடியும், அவள் சாவடிச்சு அப்புறம் அந்த மெடிசன் எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி அவன் சொல்லுவாள். சொன்னதுக்கு இது மாதிரி ஜோயல் என்ன பண்ணுவார்னா, இல்லை சின்ன பொண்ணு, அவர் இன்னசென்ட், அவளே இது பண்ணுறீங்க, வேற யாராவது பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜோயல் சொல்லுவார். இல்லை, இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், இவனை நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதனால் நீ தலையிடாத, இந்த மாதிரி அவன் தலையிட்டானா அவனை போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கார்ட்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுறாவ மார்லின் வந்து. அப்புறம் ஜோயலை இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜோயல் டக்குன்னு கண்ணை பிடிங்கி சுட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க ஆட்களை சுட்டுட்டு எல்லாரையும் கடற்கடன்னு சுட்டுட்டு டக்குன்னு அந்த சர்ஜரி பண்ணுற ரூமுக்கு வந்துடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் இருப்பாங்களே, யார் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டாக்டரையும் போட்டு தள்ளிட்டு எனக்கு அந்த பொண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு அப்படியே ஓடுறாரு. எலியை தூக்கிட்டு அப்படியே லிஃப்ட்டில் ஓடிட்டு வெளியே போகிறாரு. வெளியே போனீங்கன்னா மார்லின் இருக்காங்க. மரியாதை அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு, அந்த பொண்ணை எங்கேயும் கொண்டு போக முடியாதுன்ற மாதிரி அவங்க மிரட்டுறாங்க. மார்லின் வந்து, என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஜோயல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே காட்டுறாங்க, எல்லியை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு ஜோயல். என்னாச்சு, மெடிசன் எடுத்துட்டாங்களா, எல்லாருமே சரியாயிடுமான்ற மாதிரி எல்லி கேட்குறா. நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே காட்டுறாங்க ஜோயல் என்ன பண்ணுறாருன்னா மார்லினை போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளிட்டு எல்லியை கூட்டிகிட்டு வரும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மெடிசன் வந்து வேறு யாரை வச்சு நாங்கள் இது பண்ணிக்கிறேன், உன்னோட இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஸோ அதனால் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. இப்போ மார்லினும் உயிரோடு இருப்பாங்களான்னு தெரில, அங்கே ஜாம்பி வந்து அட்டாக் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க. நானும் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன், அதுக்கு மேலே என்ன நினச்சின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டார் ஜோயல். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காட்டுறாங்க, அது மாதிரி ஒரு இடத்த காட்டணுவான்னு சொல்லிட்டு ஜோயல் எல்லியை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீ சொன்ன நிஜமாலே உண்மைதானான்னு சொல்லிட்டு எல்லி ஜோயல் கிடைக்கிறா. நான் உண்மையை தான் சொன்னேன், மார்லின் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல, இதுக்கப்புறம் மெடிசன் கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, இப்போதைக்கு நம்ம இப்படி தான் சர்வே பண்ணி வாழ்ந்தாகணும், நான் உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக இங்கே இது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு, இந்த மருந்து இல்லைன்ற மாதிரி ஜோயல் சொல்லிட்டாரு எல்லிக்கிட்ட. எல்லியும் ஓகே உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை மொத்தமாக முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த சீரீஸோட எண்டிங், லாஸ்ட் ஆஃப் அஸ். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல சீரீஸ், பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. 9 எபிசோடு மொத்தம், நடுவில் 1-2 எபிசோடு மட்டும் லேக் ஆகிருக்கலாம், மிச்சப்படி ஒரு ஓவரால் சீரீஸ் எடுத்தால் ஒரு ஃபீல் குட் நல்ல சீரீஸ் எடுத்திருந்தாங்க.
ஜாம்பி ஆக்ஷன் த்ரில்லர் மட்டும் இல்லாமல் அந்த கதையோட இந்த கேம் அடாப்டேஷன் எவ்வளோ பக்காவாக இருக்கணும்னு தான் அது பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ்லாம் பக்காவாக அப்படியே இந்த கேமில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் பார்க்கலாம், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் நிஜமான ஒரு நல்ல சீரிஸ், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓவரால் ரிவ்யூ இதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.